அந்த வசனத்தை திருப்பி இன்னும் ஒரு விசை வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் இந்த கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி தான் ஆரம்பிக்கிறது. அது 3 பகுதியாக இயேசு பிரித்திருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் இந்த வசனத்தை தியானித்து பார்த்தால் தெரியும். 3 பகுதியாக பிரித்திருக்கிறார். 1 முதல் 8 வசனங்கள் ஒரு பகுதியாக இருக்கும். 9 முதல் 14 வசனம் ஒரு பகுதியாக இருக்கும். 14 முதல் 30வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி இருக்கும். அதற்கு பிறகு இந்த 3 பகுதிகளுடைய விளக்கம் அதில் இருக்கும். உதாரணமாக 1 முதல் 8 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகைக்கு முன்பாக நடக்கிற சம்பவம். 8வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அந்த 8வது வசனத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி உள்ளது, வேதனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. அந்த 8வது வசனத்திலிருந்து வேதனை ஆரம்பிக்கிறது, உபத்திரவ காலம் தொடங்குகிறது. 14வது வசனம் வரைக்கும் 3.5 ஆண்டு காலத்தினுடைய முடிவு. 14வது வசனம் வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அதுதான் அந்திக்கிறிஸ்துவினுடைய ஆட்சியினுடைய 2வது பகுதி ஸ்டார்ட் ஆகிறது. 15வது வசனத்துல வாசிங்க போவோம். 15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். 15வது வசனத்துல 3.5 வருஷம் முடிஞ்சு அந்தி கிறிஸ்து தேவாலயத்துக்குள் நுழைகிறதை அங்கே காட்டுகிறது 2வது 3.5 வருஷத்துல. அடுத்து 29வது வசனம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். பகிரங்க வருகையை பத்தி இருக்கிறது, ரொம்ப தெளிவா இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 1 முதல் 8 வசனம் உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக, ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடக்கிற சம்பவம். 9வது வசனத்திலிருந்து உபத்திரவம் ஆரம்பிக்கிறது. 14வது வசனத்தில் முதல் 3.5 ஆண்டு காலம் முடிகிறது. 15வது வசனத்தில் அந்தி கிறிஸ்துவானவன் தேவாலயத்துக்குள் நுழைகிறான். 29, 30 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை, அதாவது 2வது 3.5 வருஷம் அங்கே நடைபெறுகிறது. மிக துல்லியமாக அத்தனையும் அங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு எப்பவுமே வேதத்தை வாசிக்கும் போது ஒரு நம்பிக்கை உண்டு, ஆவியானவர் நாம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு ஒரு வசனத்தையும் கொடுத்ததே கிடையாது. அவர் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர். அவர் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கணும்னு தான் விரும்புகிறார். நாம் உட்கார்ந்து அவரோடு கூட படித்தோம்னா எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் குறிப்பாக 1 முதல் 8 வசனத்தில் உள்ளதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நாம் ரகசிய வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்கள், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருக்கிற ஜனங்கள். நேற்று தினத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம், அநேகர் இன்னைக்கு உபத்திரவ காலத்தில் சபை கடந்து போகும், ரகசிய வருகை கிடையாது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை, இப்படி நிறைய காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. 2 வகையான எடுத்துக்கொள்ளப்படுதல், ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை. இது 2த்துக்குமான எல்லா ஆதாரங்களும் வேதத்தில் இருக்கிறது. இதைத்தான் பரிசுத்தவான்களும் நமக்கு போதித்தார்கள். அதுதான் சரியும் கூட. இந்த கடைசி காலத்தில் சபைகளை மோசம் போக்கும்படி, எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிருபையின் காலம் முடிஞ்சு உபத்திரவ காலத்துக்குள்ள சபை போயிருச்சுன்னா அப்பொழுது ஒருவரும் நிலை நிற்க முடியாத காலம் ஒன்று வருகிறது, ஒருவரும் தப்பி போக முடியாத காலம் ஒன்று வருகிறது. அந்த காலத்தில் சபை பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா பரிசுத்தவான்களும் தேவனுடைய முத்திரை பெற்ற பரிசுத்தாவியை பெற்றதான சபையும் மனவாட்டி சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு உபத்திரவ காலத்தில் கைவிடப்பட்ட சபை இருக்கும், அதோடு கூட யூதர்களும் இருப்பார்கள். 2வது 3 வருஷம் அவர்களுக்கு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம்னு இருக்கு. ஸோ அந்த 7 வருஷத்தில் நிலை நிற்பது கஷ்டம், ஒருவரும் தப்பி போக முடியாது அப்படின்னு இருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் தான் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த 7 வருஷத்தில் சபையால் நிற்க முடியாது. அதனால தான் அந்த நாளுக்குள்ள சபையை நடத்திட்டு இருக்கிறான் பிசாசு, அநேகரை வைத்து போதிக்கிறான்.
ரகசிய வருகை கிடையாது, பகிரங்க வருகை தான் உண்டு. ஏன்னா அந்த காலத்துக்குள்ளே போயாச்சுன்னா நம்ம ஈஸியாக சபையை தட்டிடலாங்கிறது தான் பிசாசுடைய திட்டம். இப்போ யோசித்து பாருங்க, இப்போ பரிசுத்த ஆவியானவர் சபையை நடத்துகிறார், பரிசுத்த ஆவியிலே அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் நடத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு இப்பொழுது முழுவதுமாக வசனம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அந்த 7 வருஷம் பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருக்க மாட்டார், கைவிடப்பட்ட சபை தான் இருக்கும். கர்த்தரால் நடத்தப்படுகிற ஊழியர்களும் இருக்க மாட்டார்கள், எல்லாருமே வஞ்சிக்கப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் வசனத்துக்கு பஞ்சகாலம் வரும், அப்பொழுது வசனமும் இருக்காது. அந்த காலத்தில் சபை நிலை நிற்பது கடினம். இதுதான் கிருபையின் காலம், இப்போதான் நிற்க முடியும். அதனால தான் இந்த ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லி எப்படியாவது சபையை அந்த பகிரங்க வருகை உபத்திரவ காலத்துக்குள்ளே கொண்டு போகணும் என்று பிசாசு விரும்புகிறார். அதற்கு ஒரு சிலரும் ஒத்துழைக்கிறார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், சபை நிச்சயமாக ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. மணவாட்டியை மீட்கும்படி மணவாளன் மத்திய ஆகாயத்திலே வருவார். நாம் எல்லோரும் ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாகி கர்த்தரை சந்திக்கும்படி புறப்பட்டு போகிறோம். அல்லேலூயா. அப்படிதான் நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம் வரைக்கும் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் அப்படியெல்லாம் ஜலப்பிரளயம் வராதுன்னு சொன்னாங்க. ஒரு நாள் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. விசுவாசித்த நோவா மட்டும் பேழைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டான், மற்றவர்கள் எல்லாரும் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி தான் வருகை இல்லை, ரகசிய வருகை இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் இப்ப இருக்கு. ஒரு நாள் ரகசிய வருகை வரும், விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் அதிலே பங்கடைவார்கள், மற்ற அத்தனை பேரும் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போவார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வச்சிருக்கிறார். இந்த ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லக்கூடியதான காரியத்திற்கான அடையாளங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த மத்திய 24:3 திருப்பி வாசிங்க பார்ப்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். முதலாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னான அந்த வருகைக்கான அடையாளங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை அவர் கொடுத்திருக்கிறார். முதலாவது, அநேகரின் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். 2வது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 3வது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். 4வது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். 5வது, பஞ்சங்கள். 6வது, கொள்ளை நோய்கள். 7வது, பூமி அதிர்ச்சிகள். இது 7 முடிஞ்ச உடனே 7 அடையாளங்கள் அங்கே இருக்கு. 7 முடிஞ்ச உடனே அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், வேதனைகள் ஆரம்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இது எல்லாம் உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக நடைபெற வேண்டிய 7 அடையாளங்கள். அந்த 7 அடையாளங்களிலே ஒரு சில காரியங்களை எல்லாம் நாம் கடந்து போய் கொண்டே தான் இருக்கிறோம். குறிப்பாக நாம் இப்பொழுது எந்த அடையாளத்துக்குள்ளே மிக முக்கியமான காரியத்தில் இருக்கிறோம், அடுத்து என்ன வரப்போகிறது, இப்போ நாம் எதில் இருக்கிறோம், எதை கடந்தோம், எதில் இருக்கிறோம், எது வரப்போகிறது, இந்த 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு இந்த 2ஆம் நாள், அதாவது என்னுடைய 2ஆம் நாள், இந்த 4ஆம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய கடைசி அந்த ஜெபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். இந்த கடந்து போனதான காரியங்கள் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் இப்பொழுது சொல்லக்கூடிய காரியங்களை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் கவனியுங்கள். குறிப்பாக ஊழியக்காரர்கள் கவனியுங்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில காரியங்கள் நாம் நம்பி இருந்த ஒரு காரியத்திற்கு சிலது அகைன்ஸ்டாக இருக்கும் பொழுது, ஐயோ இவர் தப்பாக சொல்கிறார் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதை நான் சொல்கிறதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் போய் கொஞ்சம் நான் சொல்கிற காரியங்களை அப்புறமா கூட அசை போட்டு பாருங்கள், உங்களுக்கு சத்தியம் புரியும். சரியா? ஒரு வசனத்தை வாசியுங்கள். இந்த ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் என்னை கவனியுங்கள். ஊழியக்காரர்களுக்கு நான் குறிப்பாக சொல்லுகிறேன். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:4. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலமட்டு இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். இது தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு தெளிவான காரியம். 11 அதிகாரம் வரைக்கும் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. இந்த புஸ்தகம் எப்போ வரைக்கும் முத்திரை போடப்பட்டிருக்கும் என்றால், கடைசி காலம் மட்டும் முத்திரை போடப்பட்டிருக்கும், முடிவு காலம் மட்டும். அந்த முடிவு காலத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். இந்த புஸ்தகம் முடிவு காலத்தில் உடைக்கப்படும். அப்படியே கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன், இந்த புஸ்தகம் எப்பொழுது உடைக்கப்படுகிறதோ அது என்ன காலம்? முடிவு காலம் என்று அர்த்தம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். நல்லா கவனிங்க, இந்த புஸ்தகம் முத்திரைகள் போடப்பட்டதான ஒரு புஸ்தகம்.
இந்த புஸ்தகம் உடைக்கப்படுகிறது 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த 6ஆம் அதிகாரம் என்பது உபத்திரவ காலத்திற்கு பின்பதாக நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. நன்றாய் கவனியுங்கள். உபத்திரவ காலத்துக்கு பின்பதாக, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் நடக்க வேண்டிய சம்பவம் என்று சொல்லப்படுகிறது. எதன் அடிப்படையில் அதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்தில் முடிவில் 7 சபைகளின் காலம் முடிவடைகிறது. 7 சபைகளின் காலம் முடிவடைந்த உடனே 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்றார். இதை வைத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இங்கே ஏறி வா என்று ஆண்டவர் சொல்வது சபையைத்தான் சொல்லுகிறார். சபையை 3ஆம் அதிகாரம் முடித்த உடனே சபையை மேலே வர ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்திற்கு போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். யோவானை ஒரு இடத்திலும் சபைக்கு ஒப்புமையாக ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா யோவானுக்கிட்ட சொல்லும்போது சபைகளுக்கு எழுது, சபைகளுக்கு எழுதுன்னு தான் சொன்னாரே ஒழிய யோவானை சபைக்கு அடையாளமாக கர்த்தர் சொல்லலை. இன்னொன்று, இப்ப யோவான் போய் பார்த்தபோது சபை பரலோகத்தில் இருந்ததாக ஒரு இடத்திலும் சொல்லப்படலை. 4ஆம் அதிகாரத்தில் அவர் 3வது வசனத்திலிருந்து முதலாவது சிங்காசனத்தை பார்க்கிறார். சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தை சுற்றி வானவேல் இருக்கிறது, மரகதத்தை போல இருக்கிறது. அதை சுற்றி 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அதை சுற்றி 4 ஜீவன்கள் இருக்கிறது, 7 ஆவிகள் இருக்கிறது, கண்ணாடி கடல் இருக்கிறது. அத்தனையும் வரிசையாக பார்க்கிறார். ஒரு இடத்தில் கூட சபையை பார்த்ததாக சொல்லப்படவே இல்லை. 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை. சபை அங்கே இருப்பதற்கான எந்த அடையாளமும் சொல்லப்படலை. 24 மூப்பர்களை குறித்து சொல்லப்படும் பொழுது, உம்முடைய ரத்தத்தாலே எங்களை மீட்டுக் கொண்டீரே என்று 5ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது கூட 24 மூப்பர்கள் தானே இருக்கிறார்கள். அங்கே எண்ணிக்கை கடங்காத சபை இருப்பதாக சொல்லப்படலை. சபை பரலோகத்தில் இருக்கப்படுவதாக சொல்லப்படுகிற இடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்க வாசிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும், அந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள், சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று அங்கே தூதன் கேட்கிறார். யோவான் தெரியாது என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்கள், யோவான் சொல்லுகிறார் தெரியாது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்பொழுது தூதன் சொல்லுகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்கன்ற வார்த்தையை 2வது வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க, உபத்திரவ காலம் 6ஆம் அதிகாரத்தோடு முடிஞ்சிடுச்சு, 7ஆம் அதிகாரத்துல சபை பரலோகத்துக்கு போயிடுச்சுன்றாங்க. ஆனா இந்த உபத்திரவம் எந்த உபத்திரவம் கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்துவினுடைய உபத்திரவத்தில் வந்தவர்கள் இல்லை. ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் உபத்திரத்தில் வந்தவர்கள் வேறொரு இடத்தில் இருக்கிறார்கள். வாசியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இதுதான் உபத்திரவ காலத்தில் 7 வருஷத்தில் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் கண்ணாடி கடல் அருகே நிற்கிறார்கள். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் நிற்கிறவர்கள் ஒரு இடத்தில் கூட உபத்திரவ காலத்திலிருந்து வந்தவர்கள் சொல்லல, உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். எந்த உபத்திரவம்? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதிலிருந்து சபைக்கு உபத்திரவம் ஆரம்பித்திருக்கிறது. எல்லா காலத்திலும் சபைக்கு உபத்திரவம் இருக்கிறது. இதுதான் உண்மையிலே ஆவிக்குரிய உபத்திரவ காலம், சபையின் காலம். சிமிர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது, உன்னை 10 நாள் காவலில் போடுவார்கள், பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிறது, மிகுந்த உபத்திரவப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல இருக்கு, வசனத்துல இருக்கு. நீங்க 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லா காலத்திலும், ஏன் பவுலுக்கு உபத்திரவம் இல்லையா? அப்போஸ்தலர்களுக்கு உபத்திரவம் இல்லையா? நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்களுக்கு இல்லையா? மிஷனரிகளுக்கு இல்லையா? ஏன் இந்த காலத்துல உபத்திரவம் இல்லையா? சபை எல்லா காலத்திலும் உபத்திரவத்திலிருந்து தான் வருகிறது. அப்படி உபத்திரவத்திலிருந்து வந்த சபைதான் 7ஆம் அதிகாரத்தில் வெள்ளை அங்கிகை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு பக்கத்திலே நிற்கிறது. அப்ப 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்தில் காணப்படுகிறது. முதல் 6 அதிகாரம் வரைக்கும் சபையை அங்கே பார்க்க முடியவில்லை. 4ஆம் அதிகாரத்தில் யோவான் பார்க்கும் போது சபை இல்லை.
5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இல்லை. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் அதே சிங்காசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சபை நிற்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 24 மூப்பர்களை பார்த்தார். ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது பிதாவாகிய தேவன் கையிலிருந்து அவர் அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கும் பொழுது சபை இருந்ததாக சொல்லப்படவே இல்லை. எதுக்கு நான் திருப்பி திருப்பி இவ்வளவு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்கு. அதான் விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்துல சில காரியங்களை சொன்னார்கள். அதிலே சிலது தவறுகளும் இருந்திருக்கிறது, அல்லது அவர்கள் அதை தெரியாமல் சொல்லி இருக்கலாம். அதில் ஒன்று 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போய்விட்டது என்று. ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்தில் இருப்பதற்காக எந்த வசன ஆதாரமும் இல்லை. இங்கே ஏறிவா என்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கிறது, அதுவும் யோவானை பார்த்து இருக்கிறது. அது சபை என்பதற்கான எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் சபை 7ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் நிற்பதற்கான எல்லா விதமான ப்ரூஃபும் வசனத்தோடு கூட அங்கே இருக்கிறது. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவங்க இஸ்ரவேல் ஜனங்களும் கிடையாது. ஏன்னா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் 12,000 பேராக 1,44,000 பேரை கர்த்தர் அங்கே முன்குறிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பார்ஷைக்காரிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். அப்படியானால் சபையானது 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிறது. இதை எதுக்கு உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, 7ஆம் அதிகாரத்திற்கு முன்பதாக நடக்க வேண்டிய 6ஆம் அதிகாரம் அது முழுக்க முழுக்க சபை உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போகும். அதாவது அந்திகிறிஸ்துவின் ஆட்சி இல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக பூமியிலே சில காரியங்கள் நடக்கும். அதான் இயேசு மத்திய 24:4 முதல் 8 வசனத்துல 7 அடையாளங்கள் சொன்னார் இல்லையா? கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, பஞ்சம், யுத்தம் எல்லாம் சொன்னார்ல, அத்தனையும் இந்த 6ஆம் அதிகாரத்துல இருக்கும். எதற்காக அங்கே சொல்லிட்டு இங்க சொல்றாருன்னா, அங்கே சொல்லி இருக்கிற கொள்ளை நோய் இங்கே எப்படி வரும், எந்த மாதிரி நடக்கும்னு விளக்கமா கொடுத்திருப்பாரு. அங்கே இருக்கிற பஞ்சம் இங்கே எப்படி வரும்னு கொடுத்திருப்பாரு. அங்கே இருக்கிற யுத்தம் இங்கே எப்படி நடக்க போகுதுன்னு கொடுத்திருப்பாரு. அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் தெளிவாக கொடுத்து வச்சிருப்பார். நீங்கள் போய் தயவு செய்து இன்னும் ஒரு விசை அப்புறமா வீட்டில் நான் சொன்ன இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெளிவாக தெரியும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மத்திய 24:4ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனத்துல ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நடைபெறுகிறது. அதுல குறிப்பாக நம் காலத்துல ஒரு காரியம் கடந்து போச்சு. இன்னைக்கு நேத்து கூட நம்ம அதை பத்தி சாயங்காலத்துல பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டா, கடைசி நம்ம காலத்துல கடைசி காலத்துக்கான அடையாளமாக ஒன்று சொல்லப்படுகிறது. எது? இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருதல். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள் என்று ஓசியா 3:5 நேற்று வாசித்தோம். அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு கடைசி காலத்தில், அது ஒரு கடைசி காலத்துக்கான அடையாளம், கடைசி காலத்தில் இந்த முத்திரைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உடைக்கப்படும். கிட்டத்தட்ட 1850 வருஷம் கழிச்சு அவங்க தங்கள் சுய தேசத்தில் வந்து உட்கார்ந்து தங்கள் ராஜாவை அவர்கள் செலக்ட் பண்ணுகிறார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்ப இருக்கிறாரு, பென் கூரியன் என்று சொல்லி முதல் ராஜா, பிரைம் மினிஸ்டர், அவரை செலக்ட் பண்ணுகிறார்கள். அதற்கு பிறகு கடைசி காலத்தினுடைய ஒவ்வொரு திட்டமும் தெளிவாய் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. மிக துல்லியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு இந்த பூமியில நடக்கிற சம்பவங்களை எல்லாம் கவனிச்சு பாருங்க. இது 75வது 76வது வருஷம். அத்தனையும் ஆண்டவர் சொன்னபடி ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே வருகிறது. அதுல நம்முடைய காலத்துல ஒரு காரியம் கடந்து போச்சு. அந்த காரியத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். நாங்கள் அதற்கு முன்பதிலிருந்தே இதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு உள்ளவர்கள், நான் சொல்றது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு உள்ளவர்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை, அல்லது இதை கொஞ்சம் அசட்டையாக விட்டு விட்டார்கள். அதனுடைய விளைவு நாம் பெரிய லாஸ் கொடுத்தோம். அப்ப எதை பத்தி அப்படின்னு சொன்னா வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அதற்கு கொடுக்கப்பட்டது. நேற்று தினத்துல 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒவ்வொரு லைனாக நாம் அப்படியே விளக்கத்தை பார்த்தோம். அதாவது பைபிள்ல உள்ளதான அந்த விளக்கத்தை எடுத்து அப்படியே பார்த்தோம். இன்னைக்கு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எதற்காக அப்படின்னு கேட்டா, பார்க்கறதுக்கு ஒரு சிவப்பு குதிரை வந்துச்சு, அதன் மேல் ஒருத்தர் ஏறி இருந்தாரு, அவன் கையில் ஒரு பட்டயம் இருந்துச்சு, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போட்டுச்சு அப்படின்னு இருக்கு. பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு குதிரை வருது, கையில பட்டயம், தூதன் அப்படின்னா நமக்கு அந்நியப்படுகிறது.
ஆனால் நேற்றே நாம் வாசித்தோம் மத்தேயு 13:9-10 ஓமையாக சொல்லப்படுகிறதுக்கு பின்னால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதன் அடிப்படையில் இதுலையும் என்ன இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதலாவது 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 4 குதிரைகள் இருக்கிறது. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மங்கின நிறமுள்ள குதிரை என்று. இந்த குதிரைகளுக்கான விளக்கம் என்ன? நாம் ஏற்கனவே சொன்னது போல எதையும் யூகிக்க வேண்டாம், அதற்கான விளக்கம் வேதத்திலேயே இருக்கும். வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அங்கேயும் 1 முதல் 4 வசனத்துல 4 குதிரைகள் இருக்கிறது. அங்கேயும் சிவப்பு குதிரை இருக்கிறது, அங்கேயும் கருப்பு குதிரை இருக்கிறது, அங்கேயும் வெள்ளை குதிரை இருக்கிறது, 4வதாக புள்ளி புள்ளியான குதிரை இருக்கிறது. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலும் 4 குதிரைகள் இருக்கிறது. இங்கேயும் சிவப்பு, கருப்பு, வெள்ளை, மங்கின நிறமுள்ள குதிரை அப்படின்னு இருக்கிறது. இந்த 4 குதிரைகளுக்குமான விளக்கம், குதிரை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா 4 ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. 4 ஆவிகள் என்றால் என்ன? எதனால் அந்த ஆவிகள் பூமியில வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு உள்ளதான உலக அரசாங்கங்கள் எல்லாம் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னவென்று சொன்னால், ஒரு ராஜாவோ, ஒரு பிரைம் மினிஸ்டரோ, ஒரு ஜனாதிபதியோ, அல்லது ஒரு முதலமைச்சரோ, அல்லது ஒரு சான்சலரோ தன்னுடைய திட்டத்தை ஜனங்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்றால் அதை அவர் நேரடியாக இறங்கி செய்ய மாட்டார். அவர் தனக்கு கீழே இருக்கிற அதிகாரி கிட்ட சொல்லுவார். அந்த அதிகாரி அதை கொண்டு போய் அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். அவர் அதுக்கு அடுத்து உள்ள ஒரு வேலையால் அதை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்ப்பார். இதுதான் ப்ரொசீஜர். ஆங்கிலத்தில் புரோட்டோகால் என்று சொல்வார்கள். இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தின் ராஜ்யம் எங்கிருந்து இதை கத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜனங்களுக்கு செய்யணுங்கிறத எங்கிருந்து கத்துக்கிட்டாங்கன்னா வேற எங்கேயுமே இல்லை, அத்தனையும் பைபிளிலிருந்து பரலோகத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தூதர்களை வச்சிருக்கிறார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆராதனைக்குரிய தூதர்கள் உண்டு, மெசேஞ்சர்ஸ் செய்தி கொடுக்கிற தூதர்கள் உண்டு, வாரியர்ஸ் யுத்தம் பண்ணக்கூடிய தூதர்கள் உண்டு, கர்த்தருடைய சித்தத்தை பூமியில செய்கிற ஆவிகள் உண்டு. இப்படி ஆண்டவர் தன்னுடைய கவர்மெண்ட், பரலோக ராஜ்யம் என்று வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, கிங்டம் ஆஃப் த கிரைஸ்ட், தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தினுடைய அமைப்பு இது பைபிளிலே இருக்கு, அப்படியே அமைப்பாக இருக்கும். அந்த அமைப்பை தான் பூமியிலே இவர்கள் செய்கிறார்கள். இதன்படி ஆண்டவர் பூமியிலே தன்னுடைய சித்தத்தை செய்வதற்கு நிறைய ஆவிகளை, நிறைய தூதர்களை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த குதிரை என்பது எதற்கான ஒரு ஓமையாக சொல்லப்படுகிறது? பூமியிலே கிரியை செய்யக்கூடிய ஆவிகள் என்று சொல்லப்படுது. இப்ப அதன் மேல் ஏறி இருக்கிற தூதன், அவன் கையிலே ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. வேதாகமத்தில் பட்டயத்தை 3 பேர் தான் வைத்திருப்பார்கள். வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும், ஒன்று தேவனுடைய வாயிலே பட்டயம் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. 2 மனுஷனுடைய கையிலே பட்டயம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 3 தூதன் கையிலே பட்டயம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த மனுஷன் கையில் உள்ள பட்டயத்துக்கும் தேவனிடத்தில் உள்ள பட்டயத்துக்கும் தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்குமான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது தேவன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அருகில் கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் தொடர்ந்து வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடித்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆவியின் பட்டயம் இரட்சண்யம் எனும் தலசீராவையும் 19வது வசனமாது 19 17 இரட்சண்யம் எனும் தலசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், தேவனுடைய பட்டயம் என்பது வசனத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கள். கடைசி வசனம், மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பட்டயம் என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் என்பது வசனத்தை குறிக்கிறது. 2வது, மனுஷன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர
நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ. பட்டயம் என்று மனுஷன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? சங்காரம், யுத்தத்தை குறிக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 17வது அதிகாரத்தில் கோலியாத்தின் கையில் பட்டயம் இருந்தது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு இருக்கு. தாவீது ஓடி சென்று அந்த பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான்னு வாசிக்கிறோம். மனுஷன் கையில் உள்ள பட்டயத்துக்கு பெயர் யுத்தம் என்று அர்த்தம். சங்காரம், அதாவது நாம் சண்டைன்னு சொல்லுவோம், அல்லது யுத்தம் போர்னு சொல்லுவோம். அல்லது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் என்பது வசனத்தை குறிக்கிறது. தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பி வாசிங்க பாப்போம். 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ அப்படின்னு இருக்கு. அதாவது தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதற்கு கொள்ளை நோய் என்ற அர்த்தம். இன்னும் தெளிவா தெரியணும்னா 16வது வசனத்தை வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அது எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். ஒரு தூதன் கையில் உள்ள பட்டயத்தை கர்த்தர் தூதன் கையில் பட்டயத்தை கொடுத்து அதை தேசத்துக்கு நேராக நீட்டினால், நகரத்துக்கு நேராக நீட்டினால் கொள்ளை நோய் என்று அர்த்தம். அப்படியானால் இந்த இடத்துல தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் கொள்ளை நோய் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசியுங்கள், திருப்பி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மிக தெளிவாக வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை இப்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு பெரிய ஆவி பூமி எங்கும் கிரியை செய்யும். அந்த தூதன் கையிலே ஒரு பெரிய பட்டயம் இருக்கும், கொள்ளை நோய் இருக்கும். அந்த கொள்ளை நோயின் மூலமாக இந்த உலகம் முழுக்க மரணத்தை கொண்டு வரும். அந்த மரணம் எப்படி வரும் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அந்த வசனம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் 1900 வருஷத்துக்கு முன்பதாக கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்க வேண்டிய சம்பவமாக வேதம் சொல்லுது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எந்த கொள்ளை நோய்க்கு இப்படி ஒரு சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பால்ஃபர் டிக்ளரேஷன் 1918, இஸ்ரவேல் தனிநாடாக மாறியது 1948, இஸ்ரவேலுடைய தேசத்துக்கு தலைநகரம் எருசலேம் வந்தது 2018. இது கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான 70 வருஷம். அதாவது 1948 2018 வரைக்கும் 70 வருஷம். அந்த 70 வருஷம் முடிஞ்சு 71வது வருஷம் இந்த பூமியில மிக பெரியதான ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொள்ளை நோய் என்பது சில நாடுகளிலே வரும், சில மாநிலங்களில் வரும், சில நேரத்தில் சில கண்டங்கள்ல மட்டும் இருக்கும். சிலது ஆசியா கண்டத்தில் இருக்கும், சிலது ஆப்பிரிக்கால இருக்கும். ஆனால் இந்த 2019 வந்த கொள்ளை நோய், கொரோனா, உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி 2019 வந்த கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்துச்சு. கிட்டத்தட்ட 185 நாடுகளுக்கு மேல அத்தனை நாடுகளுக்கும் வந்துச்சு. 2 தீவுகளுக்கு மட்டும்தான் வரல. வந்த எல்லா நாட்டிலும் மரணம், ஏறக்குறைய அத்தனை நாட்டிலும் அது மரணம், பூமியில் உள்ளவர்கள். 2வது, இது எப்படி பரவுச்சு அப்படின்னு கேட்டா, உங்க எல்லாரும் ஒரு வார்த்தையை மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உலகம் முழுக்க எல்லா நாடும் ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க, குவாரண்டைன் ஒன்று சொன்னாங்க. அதாவது தனித்திரு அப்படின்னாங்க. நம்ம ஊர்ல தனித்திரு, விழித்திரு, விலகிரு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த தனித்திருன்னு ஏன் சொன்னாங்க, ஏன் தனித்திருக்க சொன்னாங்க அப்படின்னா, இந்த கொரோனா பரவுனது 1 to 1, ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு. வேற வழியா அது பரவவே இல்லை. காத்து வழியாகவோ தண்ணி வழியாகவோ அது பரவவே இல்லை. சிலது தண்ணி வழியாக பரவும், சிலது காற்று வழியாக பரவும். ஆனா இது ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் வழியாகத்தான் பரவுச்சு. அதோட டிஸ்டன்ஸ் ஒரு 3 அடிக்குள்ள, 3 அடி தள்ளி நின்றுட்டோம்னா அது பரவாது.
அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா தனித்து நிற்க சொன்னாங்க. இது தனித்து நிற்க சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஒரு கொடை பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க, ஒரு கொடையோடைய டிஸ்டன்ஸ் அளவுக்கு மேலே அது பரவ, ஏன்னா அது கிருமியோடைய வெயிட், வைரஸோடைய வெயிட் அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. ஆனால் இது வேற எந்த வழியாகவும் பரவலை. காற்று வழியாக பரவுச்சுன்னா நம்ம மூலமா எல்லா வழியாகவும் போயிடணும், எங்கெங்கெல்லாம் காற்று வீசுதோ அங்கெல்லாம் போகணும். ஆனால் ஒரே வீட்டில் கூட யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துச்சு. 1 to 1 முதல் அலை 1 to 1, ரெண்டாவது அலை 1 to 4, ஒருத்தர்லேருந்து 4 பேருக்கு பரவுச்சு. மூணாவது அலை 1 to 32 சொன்னாங்க, ஒருத்தர் மூலமா 32 பேருக்கு பரவுச்சு. ஆனால் இந்த பரவுதல் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாகும். இவ்வளவு மரணமும் பூமியில எதனால வந்துச்சுன்னா வேற எதனாலையும் வரல. ஊகான் மாநிலத்தில் சைனால ஆரம்பிச்சதான இந்த கொரோனாவானது 185 நாடுகளுக்கும் வெறும் மனுஷர்கள் வழியா மட்டும் பரவுச்சு. வேற எந்த மிருகத்தின் வழியாகவோ நோட்டின் வழியாகவோ தண்ணி வழியாகவோ பரவல, முழுக்க முழுக்க. அது மட்டும் இல்ல, மரணத்தை கொண்டு வந்தது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாகும். சில வியாதிகள் இருக்குது பரவாது. இப்ப எய்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பரவணும்னா அது சிரிஞ்சு பிளட் வழியா தான் பரவணும். கேன்சர் பரவாது, ஆனால் ஒருத்தருக்கு மரணத்தை கொண்டு வரும், அது கூட இருக்கிறவருக்கு மரணத்தை கொண்டு வராது. ஆனால் வேதம் தெளிவா சொல்லுது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியில் உள்ள அனைவருக்கும் எல்லாருக்கும் இது நடக்கும் அப்படின்னு இருக்கு. இதுவரைக்கும் இந்த 100 வருஷத்துல 120 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி வந்த இந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே 71வது வருஷம் இந்த கொள்ளை நோய் பூமியில தொடங்குச்சு. கிட்டத்தட்ட இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, WHO உடைய ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். கொரோனா எமர்ஜென்சி எப்போ முடிஞ்சிச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் 2023 கொரோனா எமர்ஜென்சியை WHO விளக்கிக்கிச்சு. கொரோனாவுடைய எமர்ஜென்சி பீரியட் எவ்வளவு வருஷம் தெரியுமா? பூமியில 3.5 வருஷம், சரியாக 3.5 வருஷம். வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், தேவனுடைய வாதை பூமியில வரும்போது இந்த 3.5 வருஷம் என்பது ஒரு கணக்கு. எல்லாத்துக்கும் இல்ல, பல இடங்கள்ல இந்த 3.5 வருஷம் கணக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எலியா காலத்துல பஞ்சம் 3.5 வருஷம் வந்துச்சு, உபத்திரவ காலம் 3 வருஷம், 3.5 வருஷம், மகா உபத்திரவ காலம் 3.5 வருஷம். இந்த மாதிரி 3.5 வருஷம் நிறைய இருக்குது. யுத்தம் 42 மாசம், 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷ கணக்கு பைபிள் கணக்கு. கொரோனா எத்தனை மாசம் எமர்ஜென்சின்னு WHO போய் போறங்க. 2019 டிசம்பர்ல ஆரம்பிச்சு 2023 மே மாசம் வரைக்கும் எமர்ஜென்சி இருந்ததாக WHO சொல்லுது. கர்த்தர் சொன்னபடியே வேதத்தில் உள்ள எழுத்தின்படி, வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொன்ன, மத்தேயு 24 ஆண்டவர் சொன்னபடி ஒரு கொள்ளை நோய் நம் கண்களுக்கு முன்பாக கடந்து போச்சு. இந்த கொள்ளை நோய் பூமி அனைத்துக்கும் வந்தது. ஆனால் நாம் தான் வேதத்தில் உள்ளதான இந்த தீர்க்க தரிசனத்தை தவற விட்டு விட்டோம். இயேசு கொள்ளை நோயின்னு நேரா சொன்னாரு, அது எப்படி வரப்போகுதுங்கிறதையும் வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லி வச்சார். ஆனால் நாம் இதை எப்பொழுதுமே பைபிள்ல சொல்லி இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். டிவியில வரதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், ஃபேஸ்புக்ல வரதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை பைபிள்ல கொடுக்கறது இல்லை. இதுவே பைபிள்ல இருந்து ஒன்று சொன்னா நீங்க நம்புறது இல்லை, அதுவே டிவியில சொன்னா நியூஸ்ல சொன்னா நம்புறீங்க. காரணம், கண்டு விசுவாசிக்கிற ஜனங்கள் நீங்கள். ஆனால் பைபிள் படி காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். நமக்கு தேவையானதை எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த சம்பவம் 2019 தான் நடந்துச்சு. ஆனால் 2018 ஒரு வீடியோவை உலக சுகாதார மையம் வெளியிட்டாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ நீங்க அந்த வீடியோவை பாருங்க. இதே வீடியோவை இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2018-19 நாங்கள் போட்டிருக்கிறோம், கொண்டு வந்து போட்டிருக்கிறோம். இதை பாருங்க. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 WHO வெளியிட்ட வீடியோ. அதன் அடிப்படையில் செய்தியாக வந்துச்சு. இதை நாங்கள் கிட்டத்தட்ட 2018, 19, 2020 மார்ச் மாதம் வரைக்கும், லாக்டவுனுக்கு முந்தின நாள் வரைக்கும் போகிற இடங்களெல்லாம் போட்டிருக்கிறோம்.
இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போது வேதத்தில் சொல்லி இருக்குது. இப்போ உலக சுகாதார மையமும் கன்ஃபார்ம் பண்ணுது, சீக்கிரத்தில் ஒரு கொள்ளை நோய் பூமிக்குள்ளே வரப்போது, எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு. இதே மாதிரி போகிற இடத்துலலாம் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எங்கே போனாலும் கடைசி நாட்களில் இதை பற்றி தான் பேசும். ஆனால் இதை நாம் யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. சொல்லப்பட்டதை அன்னைக்கு நாம் ரொம்ப இதெல்லாம் நடக்காது. ஒரு சிலர் சொன்னாங்க, பயமுறுத்துறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, இவர் ஏன் இப்படி பூச்சாண்டி காட்டுறாரு. இந்த சம்பவம் 2018 WHO சொல்லுச்சு. நாங்களும் இதை எடுத்துக்கிட்டு போய் வேதத்தில் உள்ள கொள்ளை நோய்களை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னு எடுத்து சொன்னோம். ஆனால் எத்தனை பேர் சீரியஸா எடுத்துக்கிட்டோம்? பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பைபிள்ல சொல்லத உலகம் நம்பணும். இப்ப கடைசி கால சபை என்ன ஆயிடுச்சு, உலகம் சொன்னா கொண்டு வந்து சபையில சொல்ல வேண்டியிருக்கு, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. இயேசு சொன்னதை தான் உலகத்துக்கு போய் நாம சொல்லணும், உலகம் அதை கேட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் சபை கிட்ட பைபிளை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு சபை எந்த நிலைமையில இருக்குது? உலகத்துல உலக சுகாதார மையமும் UN சொல்றதை கேட்டு நம்ம ரெடியாக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 24 வருஷத்துக்கு முன்னாடி 2000வது வருஷத்துல உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு உள்ள ஜனங்களுடைய மென்டாலிட்டி என்ன தெரியுமா? அன்னைக்கு எல்லாம் கேட்டாங்க, உலகம் அழிய போதுன்னு பைபிள்ல சொல்லி இருக்குதாமே, வேதாகமத்துல சொல்லி இருக்குதாமேன்னு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு உலகத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது பைபிள்ல நம்பி இருக்குதுன்னு உலகத்தாருக்கே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க சபையை பார்த்து கேள்வி கேட்டாங்க, உங்க பைபிள் ஏதாவது போட்டிருக்குதா, உலகம் அழிய போதுன்னு சொல்றாங்களாமேன்னு. ஆனா இன்னைக்கு பைபிளை கையில வச்சிருக்கிறவங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. எல்லாருக்கும் இப்ப என்ன தெரியுமா இன்னொரு வார்த்தை, அதாவது நிர்விசானம். என்ன நிர்விசானம்? எல்லாரும் சொல்றது, நினிவே ஜனங்களுக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார், அதனால கர்த்தர் கிருபை உள்ளவர், அதனால இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்க மாட்டார், தேவன் அன்பானவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் அன்பானவர் கிருபை உள்ளவர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே தேவன் தான் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். நடக்க வேண்டிய நியாய தீர்ப்புகளை கொடுக்கத்தான் செய்வார். இப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் கிருபை உள்ளவர், முதலாம் உலக யுத்தம் வந்துச்சா இல்லையா? தேவன் அன்புள்ளவர், இரண்டாம் உலக யுத்தம் வந்துச்சா இல்லையா? ஹிரோஷிமா நாகசாக்கியில குண்டு போட்டாங்களா இல்லையா? தேவன் கிருபை உள்ளவர். கொரோனா வந்துச்சா இல்லையா? நீங்கள் தேவனை தவறாக புரிந்து கொள்ளுகிறீர்கள். இவைகளுக்கெல்லாம் தேவன் காரணம் இல்லை, ஆனால் இவைகள் வரும் என்று தேவன் முன்னறிவித்திருக்கிறார். இது மனுஷருடைய தவறுகளால் நடக்கிறது, அவன் செய்ததற்கு நிமித்தம் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு தேவ ஜனங்கள் தப்பிக்க வேண்டும் என்று தேவன் முன்பதாகவே குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் நிர்வசானம், தேவன் அப்படிலாம் அனுமதிக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. இப்ப வந்திருக்குது, இப்ப என்ன பண்ண போறீங்க? கொரோனா வந்துச்சு, 185 நாடுகளுக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் செத்து போனார்கள். அப்ப தேவன் கிருபை இல்லாதவர் அர்த்தமா? தேவன் கிருபை உள்ளவர் தான், தேவன் அன்புள்ளவர் தான். ஆனால் மனுஷன் அவனுக்கு அவன் வினைத்த விதை இது. இந்த கிருமியை மனுஷன் தான் கண்டுபிடிச்சான். ஆனால் இப்படி ஒன்று வரப்போகிறது என்று தேவன் முன்பதாக அறிவிக்கிறார். அதை விசுவாசிக்கிறவர்களை பாதுகாக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் விசுவாசிக்க வேண்டிய ஜனங்கள் கையில வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள், நீங்கள் வேத வசனத்தை விசுவாசிப்பதை விட மனுஷனை நோக்கி பார்க்க தொடங்கி விட்டீர்கள். பைபிள்ல உள்ளதை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனால் சம்மதமே இல்லாத தீர்க்க தரிசனத்தை எந்த தீர்க்க தரிசியாவது சொன்னானா அவன் பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய விளைவு என்ன? நீங்கள் வரப்போகிற ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இன்னொன்றும் சொல்லுகிறேன், நினிவேக்கு இறங்கின தேவன் நினிவே போல உங்களுக்கு இறங்கணும்னா நினிவே ஜனங்க மாதிரி நீங்க தேவனுக்கு முன்பாக உபவாசம் பண்ணணும். இரவும் பகலும் 40 நாள் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ராஜா முதல் கொண்டு நாய்க்குட்டி வரைக்கும் தண்ணி குடிக்கலையாமா. இன்னைக்கு முடியுமா? உபவாச ஜபத்துக்கு உங்களை கூப்பிடும் போது கீழே போட வேண்டியிருக்கு போஸ்டர்ல, முடிவிலே உணவு வழங்கப்படும். உணவு வழங்கப்படும் தான் நீங்களே வரீங்க உபவாச ஜபத்துக்கு. அப்புறம் உங்களை வச்சுக்கிட்டு எப்படி நினைவே ஜனங்க மாதிரி ஜெபம் பண்றது? பாருங்க, நேத்து காலை இன்னைக்கு காலையிலேயே அவர் சொன்னார், நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களே வரலையாமா. அப்புறம் எப்படி எழுப்புதல் வரும்? அப்புறம் எப்படி ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு? நினிவே ஜனங்களை சொல்லிலாம் தப்பிக்காதீங்க, அவங்க வேற. அழிவு வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே ராஜாவே வந்துட்டான். இங்க எந்த ராஜாவும் வரப்போறது கிடையாது. சபைக்கு விசுவாசியே வரல, ராஜா எப்படி வருவார்? அதனால இயேசு தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் நடக்கும், நடக்காமல் போகவே போகாது. அவைகள் சொன்னது கர்த்தர். அதெல்லாம் நடக்காது, அப்படி ஆகாது, போகாது, இப்படி வெட்டியா உட்கார்ந்துட்டு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே கிடக்கும். ஆனால் சம்பவம் நடந்துதான் செய்யும். நடந்துச்சா இல்லையா? கொரோனா வந்துச்சா இல்லையா?
கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகாது. நடக்காதுன்னு சொல்றவன் மனுஷன், நடக்கும் சொன்னது தேவன். தேவனுடைய வார்த்தை தான் நடக்கும். சும்மா யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு 4 வார்த்தையை பேசிக்கிட்டு ஓ அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு சொல்ற நாசியில் சுவாசம் உள்ள இந்த மனுஷனை நம்பாதிருங்கள். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இவைகளில் ஒன்றும் தவறி போகாது, எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. அப்படி சொன்ன வார்த்தைகளில் அத்தனையும் நடைபெற தொடங்கி விட்டது. நாம இப்ப இந்த கொரோனால பாருங்க எவ்வளவு பெரியதான லாஸ் சபைக்கு. பாருங்க சபைக்கு என்னங்க லாஸ். கொரோனா வந்துச்சு, ஒரு பக்கம் மிகப்பெரிய பேரழிவு வந்துச்சு. இப்ப இந்த காரியத்தை ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறாரு, தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படியுங்கள்னு இருக்கு. சரி, நம்ம அதை விட்டுட்டோம். சில நேரத்தில் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு நமக்கு செவி சாய்க்க மாட்டோம். கழுதையின் வார்த்தைக்காவது செவி சாய்க்கணும். WHO சொல்லுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லா லாங்குவேஜ்லயும் போட்டாங்க, தமிழ், கன்னடம், மலையாளம் எல்லாத்திலையும் போட்டாங்க. பத்தாததுக்கு ஆண்டவர் அவரால் எங்கெங்கெல்லாம் ஆட்களை அனுப்ப முடியுமோ எல்லா இடத்துக்கும் அனுப்பி சொன்னாரு. ஒருவேளை சபை இதில் ஆயத்தமாய் இருந்திருக்குமானால், ஏங்க கொரோனால ஆயத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? கொரோனா திடீர்னு வந்துச்சு, இதுல ஆயத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த திடீர் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. நமக்கு தான் திடீர். இந்த ஆக்சிடென்டலா எதிர்பாராத விதமாக இப்படி நம்ம சொல்றோம்ல, இது எதுவுமே ஆண்டவருக்கு கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும். எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி தான் வச்சிருக்கிறாரு, சொல்லிட்டார். சபைக்கும் சொல்லிட்டார். ஒருவேளை சபை ஆயத்தப்பட்டு இருக்குமானால், ஆயத்தப்படுறதுன்னா என்னங்க? வெரி சிம்பிள். இப்ப இந்த கொரோனாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து கிடையாது, வேக்சின் தான் இருக்கு. வேக்சின்னா தடுப்பூசி. இப்போ வரைக்கும் அதுக்கு மருந்து கிடையாது, கியூரபிள் கிடையாது. அது வராம தடுக்க முடியும். இப்போ இந்த கொரோனாவுக்கு ஒருவேளை சபை ஆயத்தமாக இருந்திருந்தால், வேக்சின் இல்லாம கிட்டத்தட்ட 2 வருஷம் நாம இருந்தோம். 2020, 2021 வேக்சினே கிடையாது. உலகமே தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படின்னு தெரியாம ஜனங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு கொள்ளை நோய்க்கு மருந்து உலகத்திலேயே கிடையாது, சபைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. வேற எங்கேயுமே அந்த மருந்து கிடையாது. எந்த மருந்து தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நாம் குணமானோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இததான் 2000 வருஷமா சபை பயன்படுத்தி இருக்கு. இயேசு காலத்திலிருந்து கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் நாம யூஸ் பண்ண ஒரே மருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிறதான மருந்து. அது குணமாக்காத வியாதியே கிடையாது. சாட்சி நம்மகிட்டே இருக்கு. குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். மரித்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். C4 லெவல்ல இருந்த கேன்சரை எல்லாம் கர்த்தர் சுகமாக்கி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் சுகமாகி இருக்கிறது. எத்தனை விதமான வியாதிகளை இயேசுவின் நாமத்திலே சுகமாக்கி சபை வியாதிகள் மேலே ஆளுகை செய்து கொண்டிருந்துச்சு. ஆனா கொரோனால மட்டும் மூடி ஒளிஞ்சிருச்சு. ஏன்? கொரோனா வந்த போது சபை மூடுனதுனா சொல்றது கதவு மூடுறது சொல்லல, அது அரசாங்கம் சொல்லுச்சு, நாம செஞ்சோம், ரைட். ஆனால் நமக்கு இருதய கதவு பயம் அப்படியே எல்லாம் மூடியாச்சு. விசுவாசிக்கு பாஸ்டர் சொல்றார், உங்க வீட்டுல யாருக்கோ கொரோனான்னு கேள்விப்பட்டேன், வந்து ஜெபம் பண்ணலாமா? வர வேண்டாம் பாஸ்டர், வீட்டு பக்கம் நீங்க வந்துடாதீங்க. பாஸ்டரே வர வேண்டாம் வீட்டுக்கு. அப்போ பாஸ்டர் சொல்றாரு, இல்ல நான் வரேன். இல்ல பாஸ்டர், நீங்க போன்லயே ஜெபம் பண்ணுங்க, உங்க வார்த்தைக்கே வல்லமை உண்டு, வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. யாரையும் வீட்டுக்கிட்ட சேர்க்கல. ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? கொரோனாவுக்கு மட்டும் ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? பிசாசு யூஸ் பண்ண செம டூல், மிக முக்கியமான ஆயுதத்தை பிசாசு யூஸ் பண்ணிட்டான். என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள கொரோனா மேல ஒரு பயத்தை கொண்டாந்துட்டான். நீங்க பயந்துட்டீங்க. பயப்படுகிறவர்களால அற்புத அடையாளங்களை செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் திருப்பி சொல்வார், ஏன் பயப்பட்டீர்கள்னு கேட்பாரு. அற்ப விசுவாசிகளே அப்படின்னு கேட்பாரு. கொரோனாவுக்கு வரதுக்கு முன்னாடியே பயத்தை முத்திட்டான் ஃபுல்லா. ஓ கொரோனா என்னவோ பெரிய வியாதி மாதிரி. இப்ப கொரோனா இருக்கா இல்லையா? இப்பவும் கொரோனா இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு. ஏன் இப்ப மட்டும் அந்த மரணம் வரல? ஏன்? ஒரு பில்கேட் சொன்னார், கடைசி ஒரு மனுஷனுக்கு கொரோனா இருக்கிற வரைக்கும் அது ஒழிக்காம விட்டோம்னா உலகம் திருப்பி அழிஞ்சிரும். இப்ப 30% மக்கள் 35% மக்கள் கிட்ட வேக்சின் போடலையாமா, இப்பவும் போடலையாமா.
ஆனா கொரோனா இன்னைக்கு இருக்கு. ஏன் அப்படி பரவல? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் சயின்டிபிக்கலா சொல்றேன். நம்முடைய உடம்புக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அது எந்த கிருமியையும் முதல்ல எதிர்க்கும், அதற்கு பிறகு அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நம்முடைய சரீரத்துக்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இது வரைக்கும் உலகம் அப்படிதான். நம்ம பாடிக்கு அந்த இம்யூனிட்டி பவர் உண்டு. நான் சொல்றது மெடிக்கலி, நான் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன். எந்த ஒரு கிருமி எது வந்த போதும் நீ தைரியமாய் நின்றீர்களானால் அவைகளை ஜெயிக்கும்படி அதிகாரத்தை கர்த்தர் சபை கையில கொடுத்து வச்சிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. கொரோனா சபையை மூடிடுச்சு நீங்க சொன்னீங்கன்னா சபை கொரோனா கிட்ட தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு நாளும் சபை யாருகிட்டையும் தோக்காது. அது இயேசுவின் ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்டது. அதன் மேல் மோதுகிறவன் தான் நொறுங்கி போவானே ஒழிய அது ஒரு நாளும் நொறுங்கி போகாது. எதனால இது நடந்துச்சு? நமக்குள்ள இருந்த பயம். இதெல்லாம் நடக்கணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. அப்ப இதெல்லாம் நடக்கல. அப்ப என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். மனுஷகுமாரன் வரும்போது என்ன காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப கொரோனா நேரத்தில் கர்த்தர் வந்திருந்தா சபை இயேசுநாதருக்கே கதவு மூடிடுச்சு. சபை இயேசுநாதருக்கே பயம், உள்ள வர விட மாட்டேருந்துச்சு. அந்த அளவுக்கு கொரோனா பயம் உள்ளே வந்துருச்சு. விசுவாசம் போயிருச்சு நம்ம எல்லாருக்கும். அத்தனை பேருக்கும் தான் சொல்றேன். கொரோனா கொரோனா கொரோனான்னு ஒன்றும் யாரும் வெளியே வரல. ஒருத்தர் வரல. ஊழியக்காரங்களே பாதி பேர் வீடு காலி பண்ணிட்டு போயாச்சு. போனையே எடுக்கல கொஞ்சம் பேர். கவனித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது அந்த சொல்லப்பட்டதான 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான காரியம் நம் கண்களுக்கு முன்பாக நடந்தது. உலகம் எங்கும் மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்தது. ஒரு பெரிய பட்டயம், ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது. இதற்கான எச்சரிப்பையும் கர்த்தர் கொடுத்தார். சபை ஆயத்தப்படாமல் விட்டுச்சு. ஒருவேளை சபை ஆயத்தப்பட்டிருந்து ஒவ்வொரு விசுவாசியின் வீட்டிலும் ஒரு அற்புதம் நடந்திருக்குமானால் உங்கள் தெருவுக்கு உங்கள் வீடுதான் ஹீலிங் சென்டராக மாறி இருக்கும். ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டான். உங்க வீட்டுக்கு கொரோனாக்காரங்களை கூட்டு வரிசையில நின்று இருப்பான். எப்படி தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். எகிப்துல ஒரு வாதை வந்துச்சு. வாதை முடிஞ்சு மறுநாள் போகும்போது என்ன எகிப்துக்காரலாம் பேசியிருப்பான் தெரியுமா? ஏம்பா இது எகிப்துக்காரனை மட்டும்தான்பா தாக்குச்சான், இந்த இஸ்ரவேல் காரனை தாக்கவே இல்லையா பேசியிருப்பான். அதே காரியத்தை இந்த கொரோனாவில் கர்த்தர் செஞ்சிருப்பாரு. நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார். இந்தியா முழுக்க சர்வே எடுத்திருப்பான். யாரெல்லாம் குறைவாய் பாதிக்கப்பட்டார்கள், யார் வீட்டுக்குள் கொரோனா போகலன்னு எடுத்தா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போச்சுப்பா. ஆனா இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்குள்ள கொரோனா போகவில்லை, அங்கே ஒரு மரணமும் இல்லை என்கிறத நான் சாட்சி வந்திருக்குமானால் சுவிசேஷம் இந்தியாவில் தானாய் பரவி இருக்கும். தானா பரவி இருக்கும். நம்ம கொரோனாவை பார்த்து ஓடிட்டோம். கொரோனா வீட்டு வாசலுக்கு வரவே இல்லை. டிவியை பார்க்கறது, நியூஸை பார்க்கறது. நியூஸை பார்த்த உடனே நியூஸ்காரன் இருக்கா பாருங்க, அவன் பிசாசினுடைய தூதன் மாதிரி. அவன் டிவியில போடும்போது எப்படி போடுறான்? கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிகிறார்கள், பிணங்களை எரிக்க இடமில்லாமல் மயானம் முழுவதும் குவிந்து கிடக்கிறது, தெருக்களின் ஓரத்தில் பிணங்கள். இதுக்கு என்ன பயம் வந்துருச்சு? நாளைக்கு நம்ம தான் போல, நம்ம வீட்டுக்குள்ள தான் போல. ஆனா நான் சொல்லுவேன், இந்த கொரோனால ஒரே ஒரு நன்மை நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப அநியாயம் தான், கொடுமை தான். ஒரு நன்மை நடந்துச்சு. என்னன்னா, கொரோனாவுக்கு நடுவில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பிரதர் எங்கேயாவது ஞானஸ்தானம் எடுக்க முடியுமான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. என்ன பிரதர் சொல்றீங்க, சபையெல்லாம் மூடிட்டாங்களே, இப்போ எங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது? அவர் சொன்னார், இல்லை பிரதர் கொஞ்சம் உடனே எடுக்கணும், ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு. நான் கேட்டேன், இவ்வளோ அர்ஜென்ட்டாக எடுக்கணும்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் பயப்படாம தான் இருந்தேன். நேற்று எதிர் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாரு, போன வாரம் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் போயிட்டாரு. எனக்கு என்னவோ ஞானஸ்தானம் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லதோன்னு தோணுது. ஏன்னா அவருக்கு போயிடுவோங்கிற பயம் வந்துருச்சு. நம்ம சபை திறந்திருந்த காலத்தில் ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லி சொன்னா ஒருத்தரும் வரதில்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவியில் நியூஸ் போட்டால் தான் வருவேங்கிறிய. கொரோனாவில் நடந்த ஒரு நன்மை தான், கவனிச்சுக்கொள்ளுங்க. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. அநேகரை சுகமாக்கி இருக்க முடியும். மருந்து இல்லாமல் ஜனங்கள் ஐசியூல இருக்கும்போது சுகமாகி இருந்த இதே மாதிரி ஒரு குவாரண்டைன், மருந்து இல்லாத ஒரு காலம், ஜனங்களை ஊருக்குள்ள விடக்கூடாது, தள்ளி வைக்கணும்னு சொல்லி இயேசு காலத்தில் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த வியாதிக்கு பேரு குஷ்டரோகம். ஊருக்குள்ள விடமாட்டான், பார்த்தா கல்லெறிஞ்சு கொன்னுடுவான், குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்தான். ஆனால் இயேசு 10 குஷ்டரோகியை ஒன்னா சுகமாக்கி விட்டார்.
பார்க்கிற குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரு. குஷ்டரோகிகளை சுகமாக்கி குஷ்டம் என்பது சுகமாக்குற வியாதி என்பதை இயேசு நிரூபித்து காட்டிவிட்டார். அப்படி ஒரு அற்புதம் இப்ப நடந்திருக்கணும், சபைகளுக்குள்ள நடந்திருக்கணும். தெய்வீக சுகம் எல்லா பக்கமும் நடந்திருக்குமானால் நீங்க தேடி போக வேண்டாம், ஜனங்களே சபைக்கு தேடி வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்பார்கள். இப்படிதான் நடந்திருக்கும். இதான் உண்மை. நல்ல வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். நாம் இழந்தது மட்டும் இல்ல, நாமளே பயந்து கொரோனால சாகக்கூடாதுன்ற அளவுக்கு நாம போயிட்டோம். இப்போ ஆண்டவர் நமக்கு இரண்டாவது காரியத்தை நடத்தி இருக்கிறார். இப்போ 2021 கொரோனா இப்படி நடந்து கொண்டிருந்த காலத்துல ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொன்னார். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த சம்பவம் நடக்க போகிறது, அதை குறித்து நீ பேசு என்று சொல்லி. அதுதான் இயேசு மத்திய 24 பஞ்சங்கள் என்று சொல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். பஞ்சத்துக்கான அடையாளம் என்னவென்று இயேசு சொல்லுகிறார். 5-6 வசனங்களை வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தை சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம். இப்ப நான் சொன்ன வசனம் எல்லாம் ஏதோ நேத்து எழுதினது இல்ல. 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல பத்மு தீவுல யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம். ஏதேதோ சும்மா நம்ம இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தோடு கூட ஒப்பிட்டு காட்டும் போது இதெல்லாம் இன்னைக்கு நேத்து எழுதியிருப்பாங்களோ நினைச்சிடாதீங்க. இவை அத்தனையும் மிக தெளிவாக எழுதப்பட்டது. இப்போ 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் கரெக்டா இது முடியும் போது, அந்த கொள்ளை நோயின் காலம் முடியும் போது பஞ்சம் ஆரம்பிக்கும் என்று வேதம் சொல்லுது. எப்படி பஞ்சம், எந்த பஞ்சம் ஆரம்பிக்கும், அதுவும் வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அவன் தராசை பிடித்திருந்தான். 6வது வசனம், 1 பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். கரெக்டா பர்டிகுலரா வேதம் சொல்லுகிறது உணவு பஞ்சம் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் 6வது வசனத்துல, கோதுமை எண்ணெய் திராட்சரசம் அதுல பாதிக்கப்பட போது கோதுமையும் வார்கோதுமையும் பர்டிகுலராக. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அதான் சொல்றேன் 1900 வருஷத்துக்கு முன்னாடி 2021 கொரோனா உச்சத்தில் இருக்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் யூடியூப்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். எந்த ஒரு காரியமும் உச்சத்துக்கு போச்சுன்னா அடுத்தது கீழே இறங்கணும். கொரோனா கீழே வரும், அடுத்து பஞ்சம் ஆரம்பிக்கும், அதை குறித்து பேசு என்று. 2021 இருந்து அடுத்து உணவு பஞ்சம் வரப்போது, உலகளாவிய உணவு பஞ்சம் வரும், ஆயத்தப்படணும் சபை அப்படின்னு சொல்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அப்பொழுதும் அதே மாதிரி தான். ஆனா அப்போ ஒரு கூட்டம் கொரோனாவில் கர்த்தருக்கு பக்கம் வசனத்துக்கு நேரா திரும்பிட்டாங்க. ஏன்னா இதையெல்லாம் கேட்க கேட்க நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது ஒரு கூட்டம் தேவன் பக்கம் திரும்பிருச்சு. இப்ப 2021 அப்படியே ஆரம்பிச்சு இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது 2022 சொல்லி வச்ச மாதிரி ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி மிக முக்கியமான உணவு பஞ்சம் இலங்கையில வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே மடகஸ்கர், அதுக்கு முன்னாடி ஹைத்தி, எல்லா பகுதியிலும் வந்துச்சு. ஆனா அப்ப நமக்கு மடகஸ்கர் ஹைத்தினா நமக்கு ஜனங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது இங்க தமிழ்நாட்டில் கரெக்டா இலங்கையில உணவு பஞ்சம் வந்துச்சு. இலங்கை திவாலாக மாறிச்சு. அதுக்கப்புறம் உணவு பஞ்சம் அப்படியே ஒவ்வொரு நாட்டுக்காக பரவுச்சு. அடுத்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இப்படி ஒவ்வொரு நாடுகளாக பரவி ஐரோப்பா நாடுகளுக்கு போச்சு. கரெக்டா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் 2021 இருந்து அப்படியே துல்லியமா நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே மிக முக்கியமான 2 நாடுகள் சண்டை போட்டாங்க. ஒன்னு உக்ரைன், இன்னொன்னு ரஷ்யா. இன்னைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது, முடியல. கோதுமை தயாரிக்கிறதுல நம்பர் 1 நாடு உக்ரைன், கோதுமை தயாரிக்கிறதுல நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பிச்ச உடனே உக்ரைனுடைய கோதுமை உற்பத்தி நின்றுச்சு. ஏன்னா ரஷ்யா நிலங்களை குண்டு போட்டு பால் பண்ணிருச்சு. ரஷ்யால உற்பத்தி நிக்கல, ஆனா ஏற்றுமதியை நிறுத்திருச்சு. நாங்க யாருக்கும் தரமாட்டோம், ஏன்னா ஐரோப்பால இருக்கிற நேட்டோ நாடுகள் எங்களுக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்னு நிறுத்திருச்சு. கோதுமை தயாரிக்கிற 3வது பெரிய நாடு இந்தியா. இந்தியா சொல்லிருச்சு, நார்த் இந்தியா முழுக்க கோதுமை சாப்பிட்றவங்க, எங்களுக்கே கோதுமை பத்தாது, நாங்களும் ஏற்றுமதி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைய வரைக்கும் கோதுமை ஏற்றுமதிக்கு தடையில தான் இருக்கு இந்தியா. அதாவது இந்தியா ஏற்றுமதிக்கு பண்றது இல்லை. கோதுமை உற்பத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிற்கவும், ஏற்றுமதி தடை வரவும்
ஐரோப்பா, ஆப்பிரிக்கா நாடுகள், அந்த ஐரோப்பா நாடுகள் முழுக்க கோதுமை இல்ல பஞ்சம் வந்துருச்சு மிகப்பெரிய அளவில். அதுலயும் பர்டிகுலரா ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்று. ஒரு பணம்னா அன்னைக்கு லெவல், அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு ஒரு பணம்னா எவ்வளவு தெரியுமா? இயேசு கிட்ட வந்து சீஷர்கள் கேட்கிறாங்க, 5000 பேர், 5000 புருஷர் வந்துட்டாங்க, பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் கணக்கு இல்லை, புருஷர் மட்டும் 5000, இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே இயேசு சொல்றாரு, நீங்களே சாப்பாடு கொடுங்கள். அப்ப அவன் சொல்றான், அப்படியானால் எவ்வளவு பணம் செலவாகும்? 200 பணம் செலவாகும் அப்படிங்கிறான். 200 பணம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 10,000 இருந்து 20,000 பேருக்கு அன்னைக்கு சாப்பாடு போட முடியும். அன்னைக்கு 5000 புருஷர் 5000 பெண்கள்னு வச்சுக்கோங்க, அதுவே 10,000 ஆச்சு. பிள்ளைங்க ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைனாலும் அது 20,000 ஆச்சு. அதெல்லாம் இல்ல, வெறும் 10,000 வச்சுக்கிட்டா கூட 200 பணத்துக்கு 10,000 பேர் அன்னைக்கு சாப்பிடலாம். அப்படின்னா ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 100 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு கோதுமை ஒரு படி விற்குமா? ஒரு படி கோதுமை அந்த அளவுக்கு விற்கும், அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும்னு பைபிள் சொல்லுது. சரியாக 2022 உணவு பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. 2023 பாகிஸ்தான்ல இந்த வசனத்தின்படி அப்படியே அடையாளமாக ஒரு காரியம் நடைபெற்றது. கவனிங்க, பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. 2023 போன வருஷத்துல நடந்ததான சம்பவம். 1 கிலோ கோதுமை மாவு எவ்வளவு? 1500 ரூபாய். அவங்க ஊர் பணத்துக்கு, நம்ம ஊருக்கு கணக்கு வச்சுக்கிட்டாலும் 1000 ரூபாய். ஸ்ரீலங்கால 3000 ரூபாய். பர்மாவுக்கு போயிட்டீங்கன்னா 5000 ரூபாய், 10,000 ரூபாய் 1 கிலோ கோதுமை. இன்னைக்கு உலகம் முழுக்க கோதுமை தட்டுப்பாடு மிக மிக அதிகமாய் போயிட்டு இருக்கு. 2023, 24 உணவு பஞ்சத்தின் வருஷம். நீங்க ஏதோ நம்ம சொல்றது ஏதோ நியூஸ் சொல்றோம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம். நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் நடந்துச்சு அப்படின்னா நம்பிடுவீங்க, ஏன்னா ஏற்கனவே நடந்துருச்சு. நடக்க போகுது அப்படின்னால விசுவாசிப்பீங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வரப்போகுது. ஆனா நம்ம கிட்ட நடந்துகிட்டு இருக்குதுன்னா ஒத்துக்க மாட்டீங்க. அதெல்லாம் ஆண்டவர் கிருபை உள்ளவர், நம்ம காலத்துல எதுவுமே செய்ய மாட்டார். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடணும், தூங்கணும், தூக்கத்திலேயே உயிர் போயிடணும், அப்படியே பரலோகத்துக்கு போயிடணும். நம்ம எந்த உபத்திரவத்துக்குள்ளேயும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம. ஆனால் உபத்திரவத்துக்குள்ள போகாம சபை பரலோகத்துக்கு வராதுன்னு பைபிள் சொல்லுது. இடுக்கனான வாசல் வழியே பிரவேசிங்கள் தான் இருக்கு. ஆனா நமக்கு பவுலுக்கு வந்த மாதிரி உபத்திரவம்லாம் இல்லை. பட்டணந்தோறும் அடிக்கப்படல, மிலாறுகளால் அடிக்கப்படல, நீங்க கடல் மேல இத்தனை 10 நாள் 13 நாள்லாம் இல்ல. ஏதோ இருக்கிற பிரச்சனை, கொஞ்சம் பிரச்சனை, இதுக்கே நாம தாங்க மாட்டேங்கிறோம். இதுவே நடக்க கூடாதுன்னு சொல்றோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய். இன்னும் ஏறும். இப்பவும் சொல்றேன், நீங்க நினைச்சுக்காதீங்க சவுத் இந்தியாவில் இருக்கிறோம் அப்பா நம்ம பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல, கோதுமைக்கு தான் பிரச்சனைன்னு. உணவு பஞ்சம் எல்லாத்துக்கும் வர தொடங்கிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 1 கிலோ அரிசியோட விலை என்னன்னு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன விலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 1700 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு ஒரு மூட்டை. இன்னைக்கு நிலைமைக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்தது. இன்னும் உணவு பஞ்சம் அதிகமாக போகும். இங்க பாருங்க, நம்ம ஊர்லயே கோதுமையினுடைய நிலைமை இதுதான். இது அரசாங்கம் கொடுத்த ரிப்போர்ட். அதன்படி கோதுமை கிடங்குகளிலே 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கோதுமை குறைவுபட்டுருச்சு. அரிசி நிலைமை நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. அரிசியும் நாடு முழுவதும் வறட்சி. அரிசி இனி போக போக வரும். 2023 இருந்து உணவு பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. 2024 இந்த வருஷம், அடுத்த வருஷம் எல்லாம் உணவு பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு போக போறோம். வேதம் சொன்ன அந்த 6ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தின் காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏறிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கிருபை நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நமக்கு விலைவாசி குறையில, ஏறிட்டு தான் இருக்குது. நம்மளோட கம்பேர் பண்ணா பல நாடுகள் இன்னும் எங்கேயோ இருக்கு விலைவாசியில. ஆனால் அதை வாங்குவதற்கு எத்தனையோ நாடுகள் நமக்கே
நம்ம ஊர்லயே நியூஸ்ல சொல்லி இருக்கிறாங்க 2030க்குள்ள 9 கோடி பேருக்கு ஆகாரம் இருக்காதாமா, அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாருங்க. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இதுவும் செய்தியில வந்ததுதான். இப்ப நான் இங்க சொல்லக்கூடிய எதுவுமே என்னுடைய கருத்துக்கள் கிடையாது, வந்தது பைபிள்ல சொன்ன தீர்க்க தரிசனம். ரெண்டும் எத்தனை துல்லியமாய் ஒத்து போகிறது என்பதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த 6வது அதிகாரம் 5-6 வசனத்தினுடைய காலத்துக்குள்ளே நாம் போய் கொண்டு இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக உலகம் நுழைஞ்சிருச்சு. இவைகளுக்கு நடுவில் இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனை அதிகமாக ஹவுதீஸ் ஏமன்காரங்க செங்கடல்ல வரக்கூடிய கப்பல் எல்லாம் அடிச்சாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுலயும் இப்போ உணவு அதிகமாயிருச்சு, உணவினுடைய விலை அதிகமாயிருச்சு, கப்பல்கள் போக முடியல. அதை தாண்டி பனாமா கால்வாய் போன வாரம் வத்தி போச்சு. அங்க பசிபிக்குக்கும் அட்லாண்டிக்கும் நடுவில் வர வேண்டிய ஒரு கப்பலும் வரல, அதுலயும் விலைவாசி ஏற தொடங்கிருச்சு. இப்ப எல்லா பக்கமும் யுத்தம். ஈரான் யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கு. உலகத்திலேயே அதிகமாக பெட்ரோல் தயாரிக்கிற நாடுகள்ல நம்பர் 2 இடத்துல இப்ப ஈரான் இருக்கு, அவர்களும் ஆரம்பிச்சாச்சு. அடுத்து எண்ணெய் விலை ஏறும். எல்லா பக்கமும் உணவு பஞ்சத்துக்கான காரணம் வெளிப்படையா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொன்ன பஞ்சத்தின் காலம் போய்கொண்டிருக்கிறோம் நம் கண்களுக்கு முன்பாக. ஆனால் இது எதுவுமே இவ்வளவும் இருக்கு, வெளிப்படையாம இருக்கு. இந்த மாதிரி அதான் நான் எப்போ சொல்லுவேன், நம்ம தேவனை போல அன்பானவர் ஒருத்தருமே இல்லை. தீர்க்க தரிசனத்தையும் உரைப்பார் முன்னாடியே, அது நிறைவேறும் போது யாரையாவது வச்சு அது நிறைவேறுகிறதுன்னு சொல்லுவார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள்னு ஏசாயா கிட்ட சொல்லுவார். அது நிறைவேறும் பொழுது ஒரு தூதனை அனுப்பி அவர்களுக்கு அதை தெரியப்படுத்துவார். தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார்னு. ஏசாயாவை கொண்டு இதோ ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்படுவார்னு சொல்லுவார். புறப்படும் போது யோவான் ஸ்நானகரை வச்சு அதை நிறைவேற்றுவார். தீர்க்க தரிசனத்தை உரைப்பாரு, நிறைவேறும் போது அது நிறைவேறுகிறதுன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி ஜனங்கள் மேல அன்புள்ள ஒரு தேவனை உலகத்தில் வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம். ஏன் உடனே எல்லாரும் கேட்பாங்க, ஓ அப்படி இவ்வளவு சொல்ற ஆண்டவர் இதையெல்லாம் தடுக்க கூடாதா, இதுல செய்யக்கூடாதான்னு. ஆண்டவர் தடுக்கிறதுக்கு தான் எத்தனையோ முறை ஜனங்கிட்ட பேசிட்டார். சொன்னா ஜனங்க கேட்கணும் இல்ல. உங்கள் பாவ வழிகளை விட்டு திரும்புங்க, திரும்ப மாட்டான். மனம் திரும்ப மாட்டான். இவன் செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான், நியூக்ளியர் குண்டு வெடிச்சுக்கிட்டே இருப்பான், ஜனங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் மட்டும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பா. கர்த்தர் திருப்பி சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் உன்னை தூக்கி எடுக்க தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பைபிள்ல ஒரு காரியம் இருக்கு, ஆண்டவர் அழகா எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார் என்றதுக்கு. மரித்து சில நிமிஷங்கள் சில மணி நேரங்கள் ஆன யவீருவின் மகளை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். மரித்து 1 நாள் 2 நாள் ஆன நாயின் ஒரு விதவையினுடைய மகனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். மரித்து 4 நாள் ஆன லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். மரித்து உலர்ந்த எலும்புகளாய் போன எலும்புகளை மீண்டும் உயிரட பண்ணி மீண்டும் சேனையாய் நிற்க வைக்க கர்த்தர் உயிரோடு கூட கொண்டு வந்தார். எந்த சூழ்நிலையிலும் உயிரடைய பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவர் இருதயத்துல, உன்னுடைய இருதயத்துல நீ அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவ்வளவுதான். உன்னை விட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சூழ்நிலைகளையும் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனா மனுஷனுடைய வைராக்கியம், பாவத்தை விட்டு மனம் திரும்பாத சுபாவம், அப்படி இங்க உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் இப்ப இங்கவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை பேர் செய்தி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க, நான் மேல உட்காந்துருக்கேன், இங்க உட்காந்து பாக்குறேன். இங்கேயும் உட்காந்து ஒரு கூட்டம் வேடிக்கை பார்த்து சிரிச்சு வெளியே உட்காந்துட்டு இருக்குது. இது மண்டையில ஏறல, வசனம் போகல. ஆனா சொல்லுவாங்க, கர்த்தர் எப்படி நியாய தீர்ப்புக்கு எங்களை விட்டுட்டாரு பாஸ்டர். உட்கார்ந்து இருக்கும் போதே செய்தி கேட்க முடியலையே உங்களால? உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து விளையாடிட்டு இருக்கிறீங்களே. உள்ளே உட்கார இடம் இல்லாம ஒருத்தர் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா உள்ளே உட்கார்ந்து உன்னால செய்தி கேட்க முடியல. யார் மேல் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருப்பார்? பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதான ஐஸ்வர்யவான் மேலே அல்ல, தூரத்தில் நிற்கிற லாசருவின் மேலே கர்த்தர் கிருபை உள்ளவராக இருந்தார். அதுதான் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவ எதுக்கும் கர்த்தர் காரணம் இல்லை. ஆனா இதெல்லாம் இப்படித்தான் மனுஷன் செய்ய போறான்னு கர்த்தருக்கு தெரியும், முன்பதாகவே சொல்லிவிட்டார். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக பஞ்சத்தின் காலம் போய்கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை சொல்லிட்டு
எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதேன்னு இருக்கு. ரெண்டே ரெண்டு பொருள் இவைகள் நடக்கும்போது சேதப்படாம இருக்குமா? எந்த பொருள் அப்படின்னு கேட்டா எண்ணெயும் திராட்சரசமும். 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய உலகத்தின் மைய பொருள் எது தெரியுமா? கச்சா எண்ணெய். இதுதான் இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்குது. இன்னைக்கும் பேரல் விலை குறைவா தான் இருக்குது. இன்னைக்கும் எண்ணெய் அநேக நாடுகளுக்கு மிக வருவாய் கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஆனால் இந்த கச்சா எண்ணெய் பூமிக்கடியிலிருந்து முதல்ல தோண்டி எடுத்தது 1857 கலிபோர்னியால, அமெரிக்காவில் தான் எடுத்தாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 நாடு சவுதி அரேபியா. அவங்க ஊர்ல கச்சா எண்ணெயை எடுத்தது 1946. யோசித்து பாருங்க, 20ஆம் நூற்றாண்டுல தான் எண்ணெய் தோண்டி எடுக்கப்படுகிறது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, அன்னைக்கு இந்த காரியம் பஞ்சத்தின் காலம் வரும்போது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். ஆண்டவர் சொன்ன தீர்க்க. இரண்டாவது வைன், திராட்சரசம். இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு உலகத்தை பல நாடுகளை வைன் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நம் கண்களுக்கு முன்பாக ஆமென்றும் ஆமென் என்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோட கூட சேர்ந்து இன்னும் ஒரு காரியமும் நடக்கும். அதையும் சொல்லிட்டு நான் இந்த 4ஆம் நாள் கூட்டத்தினை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு காரியம் கண்டிப்பாக இதோடு கூட நடக்க போகுது. இந்த பஞ்சம் உச்சத்தில் இருக்கும்போது திருப்பியும் சொல்றேன், உங்க தீர்க்கதரிசிகள் ஜனவரி மாசம் என்ன சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்க தீர்க்கதரிசிகள்கிட்ட பேசுற இயேசு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மட்டும்தான் பேசுவேங்கிறார். ஆனா வேதத்தில் இருக்கிற இயேசு டெய்லி உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் டெய்லி பேசுவார். நீங்க அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி வரும்போது 2ஆம் தேதி வரும்போது என்னெல்லாம் உங்க ஆட்கள் சொல்ல போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாடு இருக்கிறதுலே பயங்கரமான நாடு. உலகத்திலே அதிக தீர்க்கதரிசிகளை கொண்ட நாடு தமிழ்நாடு தான். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு 5000 தீர்க்கதரிசி இருப்பாங்க. எல்லா ரேஞ்சிலையும் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. 50 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும். வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வேற வச்சிருக்கிறீங்க நீங்க எல்லாம். நீங்க போய் கேட்கிற தீர்க்கதரிசியும் இருக்கிறாரு, வீட்டுக்கு வந்து சொல்ற தீர்க்கதரிசியும் இருக்கிறாரு. போன்லயே தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஹோட்டல்ல ரூம் போட்டு தீர்க்க தரிசனம் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய தீர்க்க தரிசன விளையாட்டுகளுக்கெல்லாம் நாங்க வரல. நாங்க சொல்றது பைபிள்ல உள்ளது, வசனத்துல உள்ளது. இவைகள் 100% நடக்கும். ஏன்னா இது பைபிள்ல உள்ளது. அதன் அடிப்படையில் 2023, 24, 25 உணவு பஞ்சத்தினுடைய காலமாகத்தான் இருக்கும். சரி, இதை ஒட்டி இன்னொரு சம்பவம் நடக்கும். அதுக்கு முன்னாடி இந்த உணவு பஞ்சம் வரும்னு சொல்லிட்டீங்களே, அப்படின்னா உணவு பஞ்சத்துல நம்ம தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற நீங்க அத்தனை பேரும் போகும்போதே ஆளுக்கு 5 மூட்டை அரிசி வாங்கிட்டு போயிட போறியா? உடனே அந்த முடிவு எடுத்துறாதீங்க. நாளைக்கு கன்வென்ஷனுக்கு கூட வராம எல்லாரும் வீட்டில் பொருட்களை வாங்கி சேமிக்க தொடங்கிறாதீங்க. அப்படி சேர்த்து வச்சீங்கன்னா இன்னொரு வசனம் நடக்கும். அதே என்ன தீர்க்கதரிசனம் தெரியுமா? சேர்த்து வைக்காதே, சேர்த்து வைத்தால் அதை பூச்சும் திருடனும் என்ன செஞ்சிருவாங்க? அழுத்துருவாங்க. அதனால சேர்த்து வைக்க முடியாது. இப்ப என்னதான் பண்ணணும்? உணவு பஞ்சமும் வருங்கிறீங்க, சேர்த்து வைக்க கூடாதுங்கிறீங்க. அப்ப என்னதான் செய்யணும்? வேற ஒன்றும் செய்ய வேணாம். உணவு பஞ்சம் வரும், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனால் இது எதுவும் தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வராது. தேவன் அதை அனுமதி கொடுக்க மாட்டார். தேவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற எந்த தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயும் இது வராது. அப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்குது. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது. அது எலியா இருக்கிற வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை. அங்க இருக்கிற மாவும் எண்ணெயும் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் குறைவுபடாமல் இருந்தது என்று நீங்க 1 ராஜாக்கள்ல வாசிக்கலாம். அப்படியானால் அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால், பரிசுத்த ஆவியானவர் உலாவுவாரானால், உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்குமானால், நிச்சயம் எந்த வாதையும் உங்கள் வீட்டுக்குள்ள அணுகாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் அதுதான், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆனால் உங்கள் வீட்டில் தேவனுக்கு பதிலாக டிவி ஓடினால், தேவனுக்கு பதிலாக கிரிக்கெட் ஓடினால், தேவனுக்கு பதிலாக பாக்ஸிங் ஓடினால், தேவனுக்கு பதிலாக சீரியல் ஓடினால், தேவனுக்கு பதிலாக பிக் பாக்ஸ் ஓடினால், உங்கள் வீட்டுக்குள் வாதை வரதான் செய்யும். எல்லாருக்கும் வந்த மாதிரி உங்களுக்கும் வரும். உங்க வீட்டுக்கு மட்டும் வரும்னு சொல்லல, உலகத்தாருக்கு எப்படி வருதோ அப்படியே உங்களுக்கு வரும்.
ஆனால் உலகத்தாருக்கு வர்றதுல நீங்க தனித்து இது தேவனுடைய ஜனம், இதுக்கு வராதுன்னு உலகத்தார் உங்களை பார்த்து சாட்சி கொடுக்கணும்னா உங்க வீட்டுக்குள்ள தேவ ஆவியானவர் உலாவுகிறவராய் காணப்பட வேண்டும். வீட்டுக்குள்ள நான் டிவியும் போட்டுப்பேன், சினிமாவும் பார்த்துப்பேன், சீரியலையும் பார்த்துப்பேன், அதே நேரத்தில் வாதையும் வரக்கூடாதுன்னா வராது. ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவங்களால முடியாது. ஒன்று கர்த்தர், இல்லை பாகால். ஏதாவது ஒன்று தான் வீட்டுக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். இப்பவும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். நினைச்சுக்காதீங்க ஓ நாம கன்னியாகுமரியில் இருக்கிறோம், தமிழ்நாட்டிலேயே பிளஸட் ஃபுல் டிஸ்ட்ரிக்ட், அதனால எங்களுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. எருசலேமையே மண்மேடாக்கி போட்ட ஆண்டவர். எரேமியா 26:18 வாசிக்கிறோம், எருசலேம் மண்மேடாகி போகணும் வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற ஜனங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆனால் போலி வேஷம் போட்டுக்கிட்டு வெளியே ஆவிக்குரிய வேஷம், உள்ளுக்குள்ள போய் ஊழியக்காரங்களுக்கு தெரியாம எல்லா வேலையும் சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது. ஊழியக்காரங்க உங்களை நம்பிடுவாங்க, தேவனுக்கு முன்பாக ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த உணவு பஞ்சம் உலகம் முழுக்க வரும். அவைகளுக்கு நடுவுல கர்த்தர் உங்களுக்கு வராதபடி பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். கவனிங்க, நீங்க எதையும் வாங்கி சேர்த்தெல்லாம் வைக்காதீங்க. ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறதான தேவன். உணவு பஞ்சம் வரும், ஆனால் எவ்வளவு உணவு விலைவாசி ஏறினாலும் அவைகளை வாங்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் தனியா விலைலாம் குறையாது. நம்மளை பார்த்தவன விலையை குறைக்க மாட்டான், விலையை ஏற்றிடுவான். ஏன்னா நம்மளை பார்த்தாலே நம்ம முகமே பஞ்சத்தில் அடிபட்ட முகம் மாதிரி இருக்காது. நம்மளை பார்த்தாலே நம்ம முகத்தில் தேவ பிரசன்னம் ஒன்று இருக்குதா, அது பார்க்கறதுக்கே ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளை பார்த்தா எதுக்கும் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கலாம் தான் தோணும் அவனுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சொல்றேன், கர்த்தர் நம்மை வாங்குவதற்கு பலப்படுத்துவார். உங்கள் வீட்டில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடிக்கு நடத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான், திருப்பி சொல்றேன். ஆனால் இதை அணுகாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னும் ஒரு காரியம் மிக முக்கியமாக நடைபெற வேண்டியது, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை பாஸ்டர் சொன்னாங்க அடுத்த வருஷம் நீங்க வரணும்னு. அடுத்த வருஷம் ஒருவேளை வர முடிந்தால் இந்த 4வது இப்ப நம்ம வாசிக்கிற வசனம் அப்ப நடந்துகிட்டு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 2030க்குள்ள இவைகள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தால் இந்த சம்பவத்தை அப்பொழுதும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒருவேளை வர முடியவில்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா இப்பவே சொல்லிட்டு போகணும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 4 வகையான மிக முக்கியமான அழிவுகள் அடுத்து வரும் என்று வேதத்தில் சொல்லி வச்சிருக்க. இதை ஒட்டி பஞ்சத்துக்கு அடுத்து அது வரும்னு. என்னென்ன 4 அப்படின்னு கேட்டா, 1 பட்டயம், அதாவது யுத்தம். 2வது பஞ்சம். 3வது சாவினாலும், அதாவது பேரழிவு. 4வது கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். துஷ்ட மிருகங்களால் உண்டாகிற மரணம்னா எப்படி கொள்ளை நோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடியதான எல்லா வியாதிகளுக்கும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பைபிளுடைய அற்புதமான தீர்க்க தரிசனம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம், துஷ்ட மிருகத்தினால் கொலை செய்யப்படுவார்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கிற எல்லா வியாதியும் பாருங்க, எய்ட்ஸ் சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சு, எபோலா வவ்வால்ல இருந்து வந்துச்சு, மத்திய கிழக்கு நாடுகள்ல கேமல் ஃபீவர்னு ஒன்று போயிட்டு இருக்கு, நமக்கு பன்றி காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சு, இப்போ கூட கொரோனா ஏதோ ஊகான் மாநிலத்தில் பாம்புல இருந்து அங்க இருக்கிற வவ்வால்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த மிருகங்கள் அவங்க சொல்றதெல்லாம் கவனிச்சு பாருங்க. லேவியராகமத்தில் உள்ள துஷ்ட மிருகம், பைபிள்ல எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு சொல்லுதோ எல்லா துஷ்ட மிருகத்தின் பேர்ல வரக்கூடிய வியாதிகள்லாம் அதன் பேர்ல தான் வரும். எப்படி இந்த வைரஸ் வருதுன்னா, அந்த துஷ்ட மிருகங்கள் கழிவுகள் அல்லது அதுல இருந்து வரக்கூடிய எச்சங்கள் எதையாவது எடுத்துதான் இந்த வைரஸ் தயாரிக்கிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லுது யூடியூப்ல. அதன் அடிப்படையில் பார்த்தா இப்ப வரக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு மிருகத்தின் பேர்ல தான் வருது. பைபிள் சொல்லுது 4 வகையான மரணம் இந்த பஞ்சத்துக்கு அடுத்து வரும். இப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்க்கிற இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாய் மாறும்.
மூன்றாம் உலக யுத்தமாய் மாறும் பொழுது மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வரும்னு பைபிள் சொன்னது இருக்கட்டும் ஒரு பக்கம். அமெரிக்க அதிபர் ஜான் பைடன் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, இந்த யுத்தத்துல எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்றார். எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடக்கிற இந்த யுத்தம் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமாக மாறி ஃபுல் ஃபிளெட்ஜில் நடந்தா 500 கோடி பேர் கொல்லப்படுவார்கள் அவர் சொல்றார். நம்ம சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இவர் பயமுறுத்துறாருலாம் சொல்லுவீங்க. ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் சொல்லி இருக்கிறது இந்தியாவிலே இருக்கிற பெரிய சேனல், அந்த சேனல்ல வந்த நியூஸ் இது. 500 கோடி பேர் கொல்லப்படுவார்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இது நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆனா, இப்ப இருக்க நியூக்ளியர் வார். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, இந்த வார்னால பட்டயத்தினாலும் அடுத்து பஞ்சம், உணவு பஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும். பஞ்சம்னா வெறும் அடுத்து உணவு பஞ்சம் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ளதா உணவு பஞ்சம். இப்ப வரப்போறது, இதை ஒட்டி வரப்போறது தண்ணி பஞ்சம், எல்லாம் சேர்ந்து வரும். உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், நல்ல கிளைமேட் பஞ்சம் எல்லாம் சேர்ந்து மொத்தமா வரும். அதோடு கூட மிகப்பெரிய கொள்ளை நோயும் வரும்னு பைபிள் சொல்லுது. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, கவனிங்க, ஐநா சபை யூஎன்ல சொல்லியிருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவுல கொரோனாவை விட 20 மடங்கு சக்தி வாய்ந்ததான ஒரு கொள்ளை நோய் வரப்போவதாக. விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இவங்களே தான் 2018 கொரோனா வரப்போகுதுன்னு சொன்னவங்க. அது மட்டும் இல்ல, இங்கிலாந்துல இந்த மாசம் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, மே மாசத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் கொள்ளை நோய் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தேவன் வேதத்துல சொல்லி வைத்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் கண்களுக்கு முன்பாக நடக்க போகுது. இதனால உலகத்துல மிகப்பெரிய பேரழிவுகள் வரும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லி வச்சிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது நடந்துச்சு. முதலாம் உலக யுத்த காலத்திலே நடந்துச்சு, 2ஆம் உலக யுத்தத்தின் காலத்தில் நடந்துச்சு. ஆனா நம்ம காலத்தில் நடக்க போறது கொஞ்சம் பெருசு, அப்படிதான் பைபிள் சொல்லுது. இவங்களும் சொல்றாங்க. இப்போ ஐஸ்லாண்ட்ல ஒரு எரிமலை வெடிச்சிருச்சு, எந்த காலத்திலும் இல்லாம 40 கிலோமீட்டருக்கு ஊர் எரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, 40 கிலோமீட்டருக்கு எரிஞ்சிருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்கிறது. 40 கிலோமீட்டருக்கு எரிஞ்சிருச்சு, இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஈக்வேட்டர்ல இன்னொன்னு இப்போ வெடிச்சிருச்சு. ஐஸ்லாண்ட்னா பனி இருக்கிற இடம், அங்கிருந்து எரிமலை வெடிக்கிறது. யோசித்து பாருங்க, பூமி கடியில இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் முழுவதும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக துல்லியமாக நிறைவேற ஆரம்பித்து விட்டது. ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி நடக்கும். நோவா காலத்தில் நடந்துச்சு, சோதோம் காலத்தில் நடந்துச்சு, இஸ்ரவேலர்களுக்கு அந்த மாதிரி நடந்தது, எல்லா காலத்திலும் நடந்தது. ஒவ்வொரு வாட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியும் கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். காரணம், இது நடப்பிக்கிறது தேவன் அல்ல, இது மனுஷனுடைய பிசாசு மனுஷனை ஏவி மனுஷன் செய்கிற தவறுகளினாலே இது நடக்குது. ஆனால் தேவன் இன்னும் மனுஷனை காப்பாற்ற விரும்புகிறார், அதிலிருந்து மீட்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறார். இந்த எச்சரிப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால், நோவின் எச்சரிப்பை ஜனங்கள் தள்ளினார்கள், 8 பேர் மாத்திரம் மீட்கப்பட்டார்கள். ஆனால் யோனாவின் எச்சரிப்பை ஜனங்கள் எடுத்துக்கொண்டார்கள், 120,000 பேருக்கு மேல் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்ப நீங்க எடுத்துக்கொள்றதும் விடுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. உங்கள் இரத்த பலிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை, ஆண்டவர் வேதத்தில் சொன்னதை உங்களுக்கு சொல்லியாச்சு. நம் கண்களுக்கு முன்பாக ரொட்டீனா ஒரு பெந்தகோஸ்தே பாரம்பரியம் இருக்கும். ஓ அதெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் ஆகும், அது கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நல்ல தேவன், சமாதானத்தின் தேவன், ஆகவே பிரியமானவர்களே அத்தனையும் நடக்கும். இதில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனம், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வேத வார்த்தை, நீங்கள் பண்ணுகிற ஜெபம், நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், இதுதான் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகும். இவைகளுக்கு நடுவில் இருந்தும் பாதுகாக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எத்தனை லட்சம் பேர் செத்தாலும் நடுவில் ஒரு நீதிமான் சாக கர்த்தர் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டார். சோதம் முழுக்க அழிஞ்சாலும் சரி, ஒரு நீதிமான் உள்ள இருந்தா அவன் முழு குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றத்தான் விரும்புவார். உலகம் முழுக்க அழிஞ்சாலும் சரி, ஒரு நீதிமான் நோவா இருந்தா அவன் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கத்தான் விரும்புவார். அந்த லோத்துவை கொண்டு போய் வெளியே விடுகிற வரைக்கும் அவர் அந்த இடத்தை அழிக்காமல் இருந்தார் வேத வாசிக்கிறோம். அதே தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் உண்மையில் அன்பா இருக்கிறார்.
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற விரும்புகிறார். எச்சரிப்பு கொடுக்கிறார். எந்த பிரச்சனைகள் வலது பக்கத்தில் வந்தாலும் உன் பக்கத்தில் விழுந்தாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களை பாதுகாக்கிற ஒருத்தர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். தம்முடைய வஸ்திர தொங்கலுக்குள்ளே மூடிக்கொள்வார். ஆனால் நீங்கள் அந்த எல்லைக்குள்ளே இருக்கணும். அந்த வீட்டு வாசல்ல ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டிருக்கணும். அவர்கள் சொல்லுகிற அந்த எல்லையை தாண்டாமல் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் வருகிற அழிவிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபம். இவைகளுக்கு நடுவில் தான் அது சம்பவிக்கும் வேதம் சொல்லுது. லூக்கா 21:28 வாசியுங்கள் பாப்போம். லூக்கா 21:28 வாசியுங்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். இதைத்தான் வேதம் சொல்லுது. மத்திய எழுதின சுவிசேஷம் 8:9 இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள்லாம் சம்பவிக்க தொடங்கிருச்சு. இவைகளுக்கு நடுவில் தான் உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இவைகளுக்கு நடுவில் நினையாத நாளிகையில ஒரு இமை பொழுதுல தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி பார்ப்பாரு, எப்படி பாதுகாப்பார்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோவாவுக்கு 100 வருஷம் ஜனங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா ஜனங்க அசட்டை பண்ணினாங்க. அவங்க என்ன உலகமே அழிஞ்சாலும் சரி, அதுல நோவா மட்டும் எப்படி தப்பிப்பான் அப்படின்னு அறிவுபூர்வமா கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு நாள் வந்தது, நியாய தீர்ப்பு தொடங்கியது. எந்த தண்ணி இவர்களுக்கு அழிவாக மாறியதோ அதே தண்ணி தான் நோவாவின் பேழையை மேலே கொண்டு போனது. இவர்களுக்கு எது நியாய தீர்ப்பாய் முடிந்ததோ அதே நியாய தீர்ப்பு தான் ஒருத்தருக்கு மீட்பாக மாறப்போகிறது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாய் இறங்கினவர், பூமியின் மேல் அக்கினியை போட போகிறவர், அவைகளுக்கு நடுவில் அக்கினியிலே தப்பித்த கொள்ளியாக சுத்திகரிக்கப்பட்ட சபையாக மணவாட்டியாக உங்களையும் என்னையும் கொண்டு மேலே போக போகிறார். அல்லேலூயா. உலகத்தினுடைய நியாய தீர்ப்பும் நம்முடைய மீட்பும் ஒரு சேர இருக்கும். ஆனால் அதுல நாம போவோமா என்பதுதான் கேள்வி. இவ்வளவும் சொல்லிட்டோம். வருகையில போறதுக்கு என்ன செய்யணும் அதையும் நான் சொல்லிட்டு ஜோமணி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த வருகையில போகணும், என்ன செய்யணும்? அத்தனையும் சொன்ன இயேசு அதற்கான வழியையும் சொல்லி வச்சிருக்கிறார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் நீங்க சொன்னா போதும். அவர் வேற எதையும் உங்ககிட்ட கேட்கல. ஏன்னா உங்க பாவத்துக்கான விலைக்கிரயத்தை மொத்தத்தையும் அவர் செலுத்தி விட்டார். அவர் உங்ககிட்ட கேட்டது மனமாற்றம் மட்டும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை மாத்திரம் நீங்க சொன்னா போதும். இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா உண்மையா சொல்லணும், அது முதல் கொண்டு தேவனாகிய கர்த்தரை உண்மையா தேடணும். இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். வேற எந்த ஞானஸ்தானத்தையும் பைபிள் சொல்லல. கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒரு சிலர் கேட்கிறாங்க, கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலையா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க கல்லனை பாக்குறீங்க, பக்கத்துல தொங்குற இயேசுவை ஏன் பார்க்கல? கல்ல ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். கள்ளன் பரதீசிக்கு போனா இயேசு பரலோகத்துக்கு போனார். நீங்க கல்லனா இருந்தா கல்லனை பாருங்க, நல்லவனா இருந்தா இயேசுவை பாருங்க. நீங்க பரலோகத்துக்கு போக விரும்பினா இயேசுவை பாருங்க. இயேசு தண்ணியில மூழ்கி எடுத்திருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். அதை முன்மாதிரியா நமக்கு வச்சிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க கல்லை எடுத்தானா அப்படிலாம் கேட்பாங்க. திருப்பியும் சொல்றேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி எடுக்கணும். குழந்தையில கொடுத்தாங்க, சின்ன வயசுல கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க. எந்த ஞானஸ்தானமும் பைபிள்ல இல்லை. ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் இருக்கு, தண்ணியில மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம். அதுக்கு பேரு பேப்டிசம். பேப்டிசம்னா கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. பேப்டிசோ, பேப்டிசோன்னா மூழ்குதல்னு அர்த்தம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர். சில நேரத்தில் உங்களால் விட முடியாதான பாவங்களை உங்களுக்கு பலன் கொடுத்து விடுவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். உங்களை விடுதலையின் ஆவியானவர் அவர்தான். அது மட்டுமல்ல,
சபையை கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் தேவனிடத்தில் சேர்க்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். 4வது வேறுபாடுள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகம் வேறு, சபை வேறு. உலகத்திலிருந்து சபையை கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சா கண்டிப்பா வருகையில் போக முடியாது. ஒன்று உலகம், இல்லை என்றால் சிலுவை, நித்திய ஜீவன். எது வேணும்னு பாருங்க. ஒரு நியாய பிரமாணத்தின்படி நியாயமாய் பணம் சம்பாதித்த ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், என்ன செய்யணும்? இயேசு சொன்ன தெளிவான விஷயம், எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா, சிலுவையை எடுத்துக்கொண்டு வா. கல்வாரிக்கு போகாம நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. நீங்கள் மரிக்காமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. உலகத்துக்கு யார் மரிக்கிறானோ அவன் பரலோகத்துக்குள்ள ஜீவனோடு கூட நுழைவான்னு அர்த்தம். அதனாலதான் பவுல் தெளிவா எழுதுறாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி நான் அல்ல, ஜீவிப்பது கிறிஸ்துவே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு அங்க போனா தலையை காட்டுறது, இங்க வந்தா வாழை காட்டுறது, அங்கக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி, இங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் என்ன சொல்றது? ஞானமா நடந்துக்கணும், அப்பதான் உலகத்துல சர்வை பண்ண முடியும். உங்க உலகத்தின் ஞானம் விதேவனுக்கு முன்பாக குப்பை. தேவ ஞானம் தான் முக்கியம். உலகத்தை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு வருகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். 5வது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ என்று வசனம் சொல்லுகிறது. நேற்றும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். நீங்கள் போகிற பரலோகத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிற ஒரே ஒரு காரியம் பூமியிலிருந்து இருக்குமானால் அதில் நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் மட்டுமே. வேற எதுவும் நீங்கள் கொண்டு போக முடியாது. இங்கே வச்சிருக்கிற அத்தனையும் இங்கே அனுபவிப்பதற்கு கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் போகும்பொழுது மரணம் முந்தினாலும் சரி, வருகை முந்தினாலும் சரி, எதையும் நீங்கள் கொண்டு போக முடியாது. நீங்கள் கொண்டு போக போறது ஒன்னே ஒன்று, ஆத்துமாக்களை மட்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்தும ஆதாயம் பண்ண முடியுமோ அவ்வளவு கூட ஆத்தும ஆதாயம் பண்ணுங்கள். பரலோகத்தில் நீங்க போய் நிற்கும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு சாட்சி சொல்லணும், இது எல்லாம் நீ எனக்காக சம்பாதித்த ஆத்துமாக்கள் என்று சொல்லி. 6வது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். 2 நாள் கூட்டத்தை அட்டன் பண்ணோம், பார்த்தோம், கேட்டோம், பயமா இருந்துச்சு, இல்ல ஆயத்தப்பட்டோம், இயேசு வரார், இதோட 2 நாள்ல ஆரம்பிச்சு அடுத்த 2 நாள்ல விட்டுறக்கூடாது. இனி ஒவ்வொரு நாளும் வருகைக்கு ஆயத்தப்படுறது தான் உங்க பிரதானமான வேலையா இருக்கணும். ஏன்னா இயேசு வேற எங்கேயும் இல்ல, வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இதுதான் கதவு தட்டப்படுற சத்தம். என் மணவாளியே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற அப்படின்னு சொல்ற சத்தம் இதுதான். கதவை திறந்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் தான், ஆயத்தப்பட்ட கன்னிகைகளை அழைத்து கொண்டு போய் கதவை கர்த்தர் மூடி விடுவார். காத்திருக்கிறவர்கள் தான் உள்ளே போக முடியும், ஆயத்தப்பட்டவர்கள் தான் போகணும். சும்மா வரும்போது கர்த்தர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். வருகை தாமதித்தால் திருப்பி சொல்லுவார், வருகை தாமதிக்காவிட்டாலும் நான் ஆயத்தமாய் காத்திருப்பேன்னு ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுகிற கூட்டத்தில் நிற்கணும். 7வது கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நீங்கள் நிற்கும் போது கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நம்முடைய ராஜா வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு குருத்தோலைகளை கையிலே பிடித்துக் கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கிற கூட்டத்தில் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து விரும்புகிறார். யோசிச்சு பாருங்க, இங்க நிக்கிற இந்த திரளான கூட்டம் அப்படியே வருகையில புறப்பட்டு பரலோகத்துக்கு வந்தா பரலோகம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நாம் எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்திருக்கலாமா? நாம் யாவரும் எழுந்திருப்போம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து அவர்கள் நடத்துவார்கள். எல்லா கண்களை மூடுவோம். சரியா 5 நிமிஷத்துல நான் பாஸ்டர் கிட்ட கொடுத்துருவேன். நம்ம எல்லா கண்களை மூடுவோம். இது இந்த 5 நிமிஷம் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது எல்லாமே செய்தி, இதுதான் ஒப்பு கொடுக்கிற நேரம். எல்லா கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி, இந்த வருகையில நானும் என் குடும்பமும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம் கண்களுக்கு முன்பாக எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இவைகளிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான வழி. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற வழியிலே நடந்து அவர் சொல்லுகிற சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதுக்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் எப்படியோ இனி உங்கள் வீடு கர்த்தருக்குள் எப்பொழுதும் காத்திருக்கிற வீடாய் மாறணும்.
வீட்டுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத சத்தம் கேட்கக்கூடாது. வீட்டில் எப்பவும் கர்த்தருக்கு பிரியமான சத்தம் மட்டும் கேட்கணும். அப்படி இருந்தால் உங்கள் வீட்டை கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாப்பார். வரப்போகிற வாதைக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்க செய்வார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு சொல்லிட்டு போன ஜெபம், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நீங்க ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில போகணும், எது தடையா இருக்குது அந்த தடையிலிருந்து எங்களை நீக்குங்கப்பா. எது தடையா இருந்தாலும் சரி, கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, மாம்சத்தின் இச்சையோ, உலகமோ, உலகத்துக்குண்டானவைகளோ, மாம்சத்தின் கிரியைகளோ, எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஒரு கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை தான் நான் கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாம் நன்றாக கண்களை மூடி இருப்போம். நான் இன்னும் தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்கவில்லை, இதுவரைக்கும் கேட்டிருக்கிறேன், அல்லது குழந்தையில தான் எடுத்தேன், இன்னும் ஞானசானம் எடுக்கல, நான் ஞானசானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க இருந்தா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வேற யாரும் இருக்கிறீங்க? நன்றா கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உடன்படிக்கை. அநேகருடைய கரங்களை பார்க்கிறோம். இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் முடிந்த உடனே இங்கே வந்து ஊழியக்காரங்களை பாருங்க. அவர்கள் ஞானசானம் எடுப்பதற்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இனி காலம் செல்லாது. ஒருவேளை கையை தூக்காம இருந்தீங்கனாலும் முடிஞ்ச உடனே ஞானசானத்துக்கு ஒருவேளை எடுக்கணும் உங்களுக்கு ஆண்டவர் ஏவினார்னா நீங்க வந்து ஊழியக்காரங்களை பாருங்க, அவர்கள் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். இன்னும் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்க விரும்புறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான முதல் நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் மூலமாக ஒரு சுத்திகரிப்பையும் ஒரு மறுரூபமாகுதலுக்கான ஆயத்தத்தையும் நீர் செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா வருஷமும் நடக்கிற ரொட்டீன் கன்வென்ஷனா இது இல்லாதபடி இந்த வருஷம் எங்கள் கன்வென்ஷன் ஆண்டவரே ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய அனலை எங்களுக்குள்ளே உண்டாக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு இந்த பகுதி முழுக்க ஆவியானவருடைய தீ பற்றி எரிய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தியம் கடந்து போவதாக, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுவிசேஷர்களாய் மாறுவார்களாக ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு இந்த மாவட்டம் முழுக்க ஆயத்தப்படுவதாக ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டிலே இந்த மாவட்டம் முன்மாதிரி மாவட்டமாய் மாறட்டும். எல்லா பகுதிகளுக்கும் கர்த்தருடைய வசனம் கடந்து செல்வதாக, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அக்கினி சுவாலையான வார்த்தைகளை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பமும் ஆண்டவரே ஒரு குட்டி திருச்சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா வீடுகளிலும் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். வரப்போகிற நாட்களிலே திரளாய் ஆத்தும அறுவடை நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த கன்வென்ஷனை நடத்தினவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கன்வென்ஷன் முடியும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை காண கர்த்தர் கிருபை தாரும். இதற்காக ஜெபித்தவர்கள், உழைத்தவர்கள், கொடுத்தவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்கான பிரதிபலனை கட்டளையிடுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் சபைகளிலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்க கர்த்தர் கிருபை தாரும். மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.